திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையில் பல்வேறு திட்டங்கள், சுமார் 40 திட்டங்கள் செயல்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றன. உலக மக்கள் அனைவரையும் பஞ்சபுராணம் பாராயணமாக பாட வைப்பது, திருமுறைகளை பாடுவதற்கு உற்சாகப்படுத்தி சான்றிதழ்களும் பொற்காசுகளும் வழங்குவது, திருவாசகத்தை எழுதுபவர்கள் திருவாசகத்திற்கு பொருள் விளக்கம், திருமுறைகளுக்கு பொருள் விளக்கம், திருமுறை முற்றோதல், பல்வேறு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பது இறைவனுடைய திருமுறை. தோத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமுறைகளும் சாத்திரம் என்று சொல்லக்கூடிய 14 சைவ சித்தாந்த சாத்திர நூல்களும் இரண்டுமே நமக்கு 2 கண்கள் போன்றது. இதில் பெரிய கண் சிறிய கண் இல்லை. ஆகையால் இது இரண்டும் நமக்கு வேண்டிய கண். எனக்கு இந்த கண் பிடிக்கும் அந்த கண் பிடிக்காது என்பது இல்லை. 2 கண்ணும் நமக்கு பிடித்திருக்க வேண்டும். இது 2 கண்களாக இருப்பதால் இந்த கண் இங்கே பார்க்கும், இந்த கண் இங்கே பார்க்கும். இந்த திருமுறைகள் எல்லாம் சிவபெருமானை பற்றி இருக்கும், இதெல்லாம் திருமாலை பற்றி இருக்கும். அப்படி இல்லை, இரண்டும் ஒரே பொருளைத்தான் பார்க்கும். திருமுறை வழியாக வந்தாலும் சாத்திர நூல்கள் வழியாக வந்தாலும் நாம் அடைய இருப்பது சிவபெருமான் என்பவரின் திருவடியை என்பதுதான் நம்முடைய சைவ சமயத்தின் கொள்கைகள். அப்படிப்பட்ட இந்த சைவ சமயத்திலே 14 சாத்திர நூல்கள் இருந்த போதிலும் அவையெல்லாம் படிப்பது என்பது நேரம் அதிகம் தேவை. பல வடமொழி வார்த்தைகள் அதில் இருக்கும். பழைய காலத்திலே பெரியோர்கள் எழுதிய உரைகளிலே இருக்கின்ற தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நமக்கு புரிவதில்லை. அவர்கள் சொல்லியிருக்கின்ற உதாரணங்களை கூட நாம் சிந்தித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலை மாற வேண்டும். சைவ சித்தாந்தம்னா பயந்துடுறாங்க, அப்படி பயப்படக்கூடாது என்பதற்காக அதில் இருக்கின்ற கருத்துக்களில் அடிப்படை கருத்துக்களை எளிமையாக, இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள், ஒரு கீவேர்டு என்று சொல்வார்கள், முக்கியமான வார்த்தை. சைவ சித்தாந்த சுடர் சைவ சித்தாந்த சுடருங்கிறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை, எல்லா கருத்துக்களையும் இதில் சொல்லணும். அடிப்படை கருத்துக்களை மிகவும் எளிமையான முறையில், வேற எங்கேயும் இவ்வளவு எளிமையாக சொல்ல முடியாது என்கின்ற எளிமையான நடையில் வாழ்வியல் உதாரணங்களுடன், இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உதாரணங்கள் எல்லாம் நம் அடுப்படியிலே என்ன நடக்கிறது, நம் ஹாலிலே என்ன நடக்கிறது, நம் சொந்தத்திலே என்ன நடக்கிறது, நம் ஊரிலே என்ன நடக்கிறது, இது போன்ற உதாரணங்களை கொண்டு இந்த சைவ சித்தாந்தத்தை விளக்கி இருக்கின்றோம். ஆக அடிப்படை கருத்துக்கள் எளிய முறையில் வாழ்வியல் உதாரணங்களுடன் குழந்தைகளும் படிக்குமாறு, வயல்வெளியில் வேலை செய்கின்ற பெண்மணிகளும் படிக்கின்ற அளவுக்கு, முதியோர்களும் படிக்கின்ற அளவுக்கு, வயது வரம்பு இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, பால் வேறுபாடு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இருபாலரும், நாடு வேறுபாடு இல்லாமல், தென்னாடு என்று இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவாக இருந்தாலும் எந்த கண்டமாக இருந்தாலும் நாடு வேறுபாடு இல்லாமல், வயது வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு இல்லாமல், படித்தவர் படிக்காதவர் என்கின்ற வேறுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரர் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொருந்தும் விதமாக இந்த நூல் அமைய பெற்றுள்ளது. இந்த நூலின் எடை 100 கிராம், இந்த நூலின் பக்கங்கள் 100. இதை படிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியின் சதவிகிதம் 100, 100% வெற்றி கிடைக்கும். இந்த நூலிலே 15 அலகுகள் இருக்கின்றன, சாப்டர். இந்த 15 சாப்டரும் 100 பக்கத்தை 15 பிரித்தால் ஒரு சாப்டருக்கு ஆவரேஜா ஒரு 6 பக்கம் வரலாம். 5-6 பக்கங்கள் மட்டும்தான் ஒரு சாப்டர் அல்லது ஒரு அலகு. அப்படி 15 அலகுகள் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை இந்திய நேரம் 6 முதல் 7:30 வரை இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்பு இப்போது யூடியூப்ல லைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதே வகுப்புடைய ரெக்கார்டு அப்படியே இதே நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கும். கைலை அறக்கட்டளையின் யூடியூப் சேனல் சிவா அன்மா என்பது, அதில் இருக்கும். யார் வேண்டுமானாலும், இந்த குரூப்ல படிக்காதவர்கள் கூட எத்தனை முறை வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் இந்த சேனலில் வந்து இந்த பாடத்தை தெரிந்து கொள்ளலாம். இது எதுவும் சீக்ரெட் எதுவும் கிடையாது. இதை கலந்து கொள்கிறவர்கள் நீங்களே இதை மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணலாம். மற்ற குரூப்புகள், மற்ற திருக்கூட்டங்கள், மற்ற நாடுகள், உங்கள் உறவினர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். சைவ சித்தாந்த சுடர்ல சேர்ந்தவங்களுக்கு தான் இது உண்டுன்னு கிடையாது, சேராதவங்களும் இதை படிக்கலாம் என்பது முதல் கருத்து. அப்படிப்பட்ட இந்த 15 அலகுகள் கொண்ட இந்த நூல் இது வியாபார நோக்கத்தில் செய்யப்படவில்லை. இது
சலுகை விலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது கடைகளிலே கிடைக்காது. நம்முடைய ஆசிரியர், சைவ சித்தாந்த சுடர் ஆசிரியர் ஒரு பாலசுப்ரமணியன் என்கின்றவரை தொடர்பு கொண்டு கேட்டால் உங்களுக்கு உங்கள் முகவரியை கொடுத்தால் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். அந்த அனுப்புகின்ற செலவுகளையும் புத்தகத்தின் விலையையும் நீங்கள் கொடுத்தால் போரும். அவரிடமிருந்து இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்திலே 15 அலகுகளை 15 வாரங்களில் நாம் எடுக்கப் போகின்றோம். அதாவது 15 வகுப்புகள். 15 வகுப்புகள் என்பது சுமார் 4 மாதங்கள். 4 மாதத்தோட இந்த கோர்ஸை நம்ம முடித்து விடுவோம். எளிமையான பாடம், எல்லோரும் எளிமையாக படிக்கின்ற அளவுக்கு அமைய பெற்றிருக்கின்றது. இந்த 15 அலகுகளிலே முதல் அலகு இன்று நாம் பார்க்க இருப்பது சிவஞானம் ஓர் அறிமுகம். இந்த ஞானமாகிய சிவஞானத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை நாம் இந்த வகுப்பிலே நாம் பார்க்கின்றோம். அலகு 2 அடுத்த வாரத்தில் முப்பொருள் உண்மை என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முப்பொருள்னா 3 பொருள். 3 பொருள் உண்மை என்றால் எது 3 பொருள்? பொருள் 1 எது, 2 எது, 3 எது என்பதையும், அது ஏன் உண்மை என்று சொல்லுகின்றோம் அப்படிங்கிறதையும் அடுத்த வகுப்பில் நான் படிக்கப் போகின்றோம். அந்த முப்பொருள் உண்மையாக இருந்தாலும் அதில் வேறுபாடு இருக்கிறது. உண்மை என்பதுதான் கான்ஸ்டண்டா இருக்கே தவிர பொருளுக்கு பொருள் வேறுபாடு இருக்கின்றது. அது என்ன வேறுபாடு என்பதை அலகு 3இல் படிப்போம். அந்த 3 பொருள் என்னவென்றால், பதி என்று ஒன்று, அது இறைவன், அதாவது சிவபெருமான். பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள், புளூரல், எண்ணற்ற உயிர்கள், கோடி 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 கோடியே கோடி, எண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது. பிரம்மாவுக்கும் தெரியாது, திருமாலுக்கும் தெரியாது, சிவபெருமானுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அது. அப்படி இருக்கின்ற பசு என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களின் இயல்புகள், பாசம் என்று சொல்லக்கூடிய மலத்தின் இயல்புகள், இப்படி அலகு 4, 5, 6ல பார்க்க போறோம். அந்த பாசத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஆணவ மலம், கண்ம மலம் என்று மாயா மலம் பற்றி 7வது அலகிலும், அந்த மாயா மலத்தின் விரிவாக்கமாக 36 தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள், கருவிகள். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் ஒரு மையம் என்று சொல்வார்கள். நிறைய பேர் சைவ சித்தாந்தம் படிக்க பயப்படுறதே இந்த 36 தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பயந்ததுனால தான். இந்த புத்தகத்திலே அது மிக எளிமையான உதாரணங்களுடன் விளக்கி இருக்கின்றோம். இதுல நீங்க புரிஞ்சுக்கலைன்னா எதுலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே எளிமைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நம் உடல் எப்படி அமைய பெற்றிருக்கு, உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உடலில் அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி அலகு 9லும், அதை இன்னும் சிறு சிறு கூறுகளாக பிரித்தால் தாத்வீகங்கள் என்பதை அலகு 10லும், தச வாயுக்கள், நம்முடைய உடம்பிலே தச என்றால் 10 வகையான வாயுக்கள் வேலை செய்கின்றன. மூச்சு காற்று நாம் இழுப்பது உள்ளே சென்று 10 பிரிவுகளாக பிரிந்து பணி செய்கிறது. என்னென்ன பிரிவு, ஏன் 10 பிரிவு, அது எல்லாமே என்ன செய்து, அது நமக்கு எப்படி பயன் தருகிறது என்பதையெல்லாம் அலகு 11ல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அலகு 12லே இந்த பிறவியிலே நமக்கு எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணமாகிய 3 குணங்கள், ராஜசம், தாமசம், சாத்வீகம் பற்றி அலகு 12ல் படிக்கப் போகின்றோம். இந்த குணங்களால் நமக்கு ஏற்படுவது கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய 2 வினைகள், நல்வினை, தீவினை என்பவை. அந்த 2 வினைகளை நாம் மாறி மாறி நல்லதையும் கெட்டதையும் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்து செய்து வருவதால் நமக்கு சஞ்சிதம் என்கின்ற பழவினை கூடி பிறவிகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டுகிறோம் அப்படிங்கிறத 14வது அலகுல நம்ம பார்க்குறோம். சரி, என்ன பண்ணணும் அதுக்கு என்பதை வினை ஈட்டும் வழிகள், மனம், மொழி, மெய் என்கின்ற முக்கரணம் என்று சொல்வார்கள். அந்த முக்கரணங்கள் என்ன என்பதை பற்றி அலகு 14லும், அலகு 15லே முத்தியின் படிநிலைகள், இவையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் திருவடியை அடைய வேண்டும், முத்தியை அடைய வேண்டும் என்பதற்காக. இந்த முத்தியை எப்படி அடைவது என்பதை 15வது அலகிலே நாம் விளக்கி இருக்கின்றோம். இந்த 15 அலகுகளிலே முதல் 5 அலகுகள் முடித்தவுடன் ஒரு சிறிய தேர்வு உங்களுக்கு வைக்கப்படும், எளிமையான தேர்வு. ஒரு 50 கேள்விகள். அதற்கு சூஸ் பண்ற ஆன்சர் தான், சூஸ் த பெஸ்ட். சூரியன் கிழக்கே உதிக்கும், சரியா தவறா? சூரியன் எந்த திசையில் மறையும், தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, அதுல எது சரியோ அதை நீங்க சூஸ் பண்ணா போதும். கேள்விகள் கொடுக்கப்பட்டு 15 நாள் டைம் கொடுக்கப்படும். நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்து கொண்டே தேர்வு எழுதலாம், எப்போது வேண்டுமானாலும் எழுதலாம். தேர்வு எழுதுவதற்கு 5 நிமிடம் தேவை, அவ்வளவுதான். அதுபோல ஒரு 3 தேர்வுகள் நடத்தி அந்த 3 தேர்வுகளிலே குறைந்தபட்சம் 60 மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களை
அடுத்த நிலையாகிய நேர்முக தேர்வுக்கு நாம் எடுத்து செல்வோம். அது ஒரு எளிமையான ஒரு தேர்வு. அதை நீங்கள் வெற்றிகரமாக முடித்தால் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பட்டம் உங்களுக்கு வழங்கப்படும். பெயருக்கு முன்னால் அந்த பட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படிலாம் சொல்றாங்களே, அதுபோல சைவ சித்தாந்த சுடர் கைலை துரைசாமி அப்படிங்கிற பட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கான சான்றிதழும் அறிவிப்பும் உங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் இந்த பயணம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது முதல் அலகு. இன்று 7:30 மணி வரை நாம் இந்த பாடத்தை பார்க்க போகின்றோம். முதலிலே இந்த சிவஞானத்தை பற்றி நாம் பறிக்க முயல்கின்றோம். அதை பற்றிய அறிமுகம் இந்த பாடம். இறைவனை பூசித்தல் மட்டும் பூசை என்று. பூசை செய்யணும் அப்படின்னா ஏதோ சிவாச்சாரியார்கள் பிராமணர்களை கூப்பிட்டு வைத்து அங்கே ஹோமம் வளர்க்கிறது தான் பூசை, அப்படி கிடையாது. இறைவனை பூசித்தல் மட்டும் பூசை என்று பேரறிவை தந்து சிவத்தை காட்டிடும் ஞான நூல்களை ஓதுதலும் பூசையோடு ஒக்கும். இந்த பாட நூலை படிப்பதே ஒரு யாகம். இந்த நூலை படிப்பதே ஒரு வேள்வி செய்வது. கணேச ஹோமம், ஒரு தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் நம்ம ஹோமம் நடத்துகிறோம் இல்லையா? கணபதி ஹோமம், குபேர ஹோமம், வாஸ்து ஹோமம், அதெல்லாம் பண்ணுறோமே. அதுபோல் இது நம்முடைய சிவபெருமானின் திருவடி ஹோமம். இந்த நூலை படிக்கிறதே ஒரு பூசை தான். அதனால் பூசை செய்யணும், நான் பூசை செய்கிறேன், நான் சடங்கு செய்கிறேன் அப்படின்னா இந்த நூலை படிக்கிறதே ஒரு பூசை, படிப்பதே ஒரு வழிபாடு, படிப்பதே ஒரு சடங்கு தான். ஞான நூல்களை ஓதல், அதாவது ஓதுதல், ஓதுவித்தல், மற்றவங்களை படிக்க வைக்கிறது. நற்பொருளை கேட்பித்தல், மற்றவர்களை இதோடைய பொருளை கேட்க வைப்பது. தான் கேட்டல், தானும் அதை கேட்டு அறிதல். நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், கேட்ட பொருளை சிந்திக்க வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், காதில் அது போகுது. ஐயா ஏதோ சொல்கிறாரு, சிவஞானம்னு சொல்கிறாரு, பதிப்பசு பாசம்னு சொன்னார், முப்பொருள்னு சொன்னார், ஏதோ 3 மலம் சொன்னார், 3 குணம் சொன்னார், முத்தியை பற்றி சொன்னார் அப்படின்னு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அது தெரியாது, இப்போ தெரியும், அவ்வளோதான். இது தெரிந்தால் முக்தி அடைஞ்சிட மாட்டோம். தெரிந்ததை சிந்தித்து தெளிவடைய வேண்டும். ஓ, இதைத்தான் சொல்லியிருக்காரு, அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஓ அவரும் இதைத்தான் சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, இவரும் இதைத்தான் சொல்கிறாரு. ஓ, எல்லாரும் இதை சொல்லும் பொழுது நான் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை கடைபிடிக்கிறேன், அதுக்கான சடங்குகளை அதற்கேற்றாற்போல் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுவது தான் இந்த நூல்களுடைய நோக்கம். ஞான நூல்தனை ஓதல், இந்த பாடங்களை, இது போன்ற நூல்கள், இது மட்டும் இல்லை, இது போன்ற நூல்களை படித்தலும் மற்றவர்களை படிக்க வைப்பதும். நான் படிக்கலை, ஆனால் மற்றவங்களை படிக்க வைக்கிறேன். நிறைய பேர் அவங்களுடைய வீட்டு திருமணத்திற்கு 1000 புக்கு 2000 புக்கு இதை வாங்கி தாம்பூல பையில் இந்த புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார்கள். இதை விட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? ஒரு தேங்காய் எண்ணெய் இதை விட பெரிய பரிசா? வேற என்ன போட்டாலும் அது தகாது. இந்த நூல் எல்லார் இல்லத்துக்கும் போக வேண்டும் என்று இப்போ சமீபத்திலே சென்ற வாரம் ஒரு அம்மையார் 1500 நூல்களும், அடுத்த மாதத்தில் நம்முடைய ஆசிரியர் ஒருவர் 1500 நூல்களும் பெற்று இதையே மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார்கள். இந்த பாடத்தை அவங்க படிக்காட்டியும் இந்த பாடத்தை அவங்க பரிசாக மற்றவர்களுக்கு கொடுப்பதால் அந்த பலன், சமமான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், தான் கேட்டல். நம்ம தான் இந்த வகுப்பை அட்டென்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்காங்களே, அவங்களையாவது சேர்த்து விடுவோம். எனக்கு நேரம் இல்லை, குடும்ப சூழ்நிலை இப்போ சரியா இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்கள நான் அதில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்த்து அவங்க இதை படிக்க 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 உங்களுக்கு இந்த புண்ணியம் கூடும் என்பதை நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை 5ம் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. பல வகையான பூசைகள் இருக்கின்றது. இந்த பூசை ஞான பூசை என்று பெயர். இது என்ன செய்யும் நமக்கு என்றால், இறைவன் அடி அடைவிக்கும், சிவபெருமானுடைய திருவடி, சாயுச்சியம், சச்சிதானந்தம், முத்தி எல்லாத்தையும் நமக்கு தரும் என்று சிவஞான சித்தியாரை அருளிய அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள், அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள் அருளிய சிவஞான சித்தியார் நூலில் பாடல் 275 இந்த குறிப்பு இருக்கிறது. இங்கனம் கற்றல் கேட்டல் உடையோராகி ஞான நூல்களை ஓதும் வேள்வியில் ஈடுபட்டால்
இறைவன் திருவடியை நிச்சயமாக நாம் அடையலாம். வேற வழி இல்லை. இது ஒரு நிச்சயமான வழி. இறைவன் திருவடி அடையவன். எல்லா சமயங்களும் அதுதானே சொல்லுது. சொர்க்கத்துக்கு போக சொல்லுவாங்க. ஹெவன் ஆர் ஹெல், நரகம் அல்லது சொர்க்கம். அதானே. நீங்க இஸ்லாம்ல போனாலும் அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டி போனாலும் அதான் சொல்லுவாங்க. சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம். இது இறைவன் திருவடியை நாம் அடைவதற்கு, சொர்க்கத்துக்கு மேலானது இறைவன் திருவடி. சொர்க்கத்துக்கு போயிட்டு நாம் செஞ்ச நன்மைகளுக்காக, நாம் செய்த புண்ணியங்களுக்காக சொர்க்கத்தில் போயிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போன மாதிரி, ஊட்டி, கொடைக்கானல், நயாகரா, சுவிட்சர்லாந்து அப்படி போன மாதிரி போய் அனுபவிச்சுட்டு என்ன பண்றது? அனுபவிச்சுட்டு ஒரு பிறவியில செஞ்ச பலனுக்கு 100 ஆண்டுகள்ல செஞ்ச புண்ணியத்துக்கு 100 கோடி ஆண்டுகள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்குமா உயிர்? லாஜிக்கே இல்லாம இருக்குல்ல. இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அந்த சொர்க்கத்துல இருந்து திரும்ப வந்துருவோம். இந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே திரும்ப வந்துருவோம். வந்த பிறகு திரும்ப பிறப்போம், திரும்ப இறப்போம். அதுல ஏதாவது பாவம் செஞ்சுட்டா நரகத்துக்கு போவோம், அங்கிருந்து திரும்ப பிறப்போம். இதெல்லாம் நம்ம சமயம் எடுத்து சொல்லுகின்றது. இறைவன் திருவடியை அடைவதுதான் இறுதியான ஒன்று. பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே என்று இயேசுநாதர் சொல்றாரு அப்படின்னா, அப்போ அவர் யாரு சொல்றாரு? பரமசிவன், பரமபிதா என்று அவர் சொல்றார். நம்ம பரமசிவன் என்று சொல்லுகின்றோம் சிவனை. சைவ நன்னெறியினை எளிமையாகவும் தெளிவாகவும் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்க எண்ணிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் சைவ சித்தாந்த சுடர் என்னும் இந்த பாடத்திட்டம். இந்த நூல் வைத்திருப்பவர்கள் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதுதான் தீம். இந்த நூலை கைலை அறக்கட்டளையில் ஏன் வெளியிட்டிருக்கிறோம் என்றால், பணம் சம்பாதிப்பதற்காகவோ பெயரும் புகழும் சம்பாதிப்பதற்காகவோ அல்ல. இந்த நூலை வெளியிட்டதன் நோக்கம் சைவ நன்னெறி ஆகிய இந்த நெறியினை எளிமையாகவும் தெளிவாகவும் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்க. பாமர மக்கள் 2ஆம் வகுப்பு தான் படித்தேன், 3ஆம் வகுப்பு தான் படித்தேன், படிக்கவே இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்க எண்ணிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த சைவ சித்தாந்த சுடர் என்னும் இந்த பாடத்திட்டம். ஆக இப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்ட இந்த பயணத்துல நம்ம பயணிக்கிறதே ஒரு பெருமை தானே. நம்ம எந்த கூட்டத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோன்றது முக்கியம் தானே. ஆடு கூட்டம் இருக்கு, மாடு கூட்டம் இருக்கு, நாய் கூட்டம் இருக்கு, நமக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம கூட்டம் எது? இறைவன் அடியை நோக்கி செல்லுகின்ற கூட்டம். அப்படி செல்லுகின்ற மற்றவர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்களோ அவங்களையும் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போற கூட்டத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். பேரறிவாயும், சிவபெருமான் என்றால் பேரறிவு. சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் எழுதி கொள்ளுங்கள். சத்து சித்து ஆனந்தம். சிவபெருமான் என்றால் என்ன? சத்து என்றால் நிலையானது, மாறாதது கிடையாது, மாறக்கூடியது. இப்போ இரவா இருக்கு, நாளைக்கு பகல் வரும், அது அப்போ மாறுதுன்னு அர்த்தம். வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது, அப்போ கிளைமேட்டும் மாறக்கூடியதுன்னு அர்த்தம். நான் சின்ன வயதுல ரொம்ப அழகா இருந்தேன், இப்போ அவ்வளோ அழகா இல்லை, அப்போ என்னுடைய அழகு மாறக்கூடியது என்று அர்த்தம். முதல்ல திருமணம் ஆகாம இருந்தேன், அப்புறம் திருமணம் ஆயிட்டேன். அது திருமண வாழ்க்கை என்பதும் மாறக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பல விஷயங்கள், மாறக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கின்றன. நம்முடைய இன்பமும் மாறக்கூடியது. கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருக்கும், காலில் அடிபட்டுருச்சுன்னா உடனே ஐயோ அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கோம். யாராவது ஒரு ரொம்ப வேண்டிய நண்பர் திடீர்னு ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா அடாடாடாடாடான்னு சொல்லி கவலையை மறந்து சிரிச்சிடறோம் அவங்கள்ட்ட. ஸோ துன்பத்துல இருந்த நம்ம பர்மனண்டா துன்பத்திலையும் இல்லை, இன்பத்துல இருந்த நம்ம பர்மனண்டா இன்பத்திலையும் இல்லை. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. எது மாறலன்னு சொல்லுங்க. தஞ்சை பெரிய கோயில் கூட ராஜராஜன் கட்டின மாதிரி இப்ப இல்லை. அரசாங்கம் கூட முந்தா நாள் இருந்த அரசாங்கம் இன்னைக்கு இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே சில நேரங்கள்ல அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ப முடியாத மாற்றங்களாக இருக்கிறது. விசில் அடிச்சா முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். யாரெல்லாம் நல்லா விசில் அடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகலாம், ஆக்கப்படுவார்கள் என்பதை இந்த தமிழ்நாட்டு நிரூபித்திருக்கிறது. ஆக இந்த விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தா இன்னொரு 500 ஆண்டுகளுக்கு விசில் அடிக்கிறவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மாறும், ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப நிலையானது எது? அதுதான் சத்து என்பது. நிலையானது, மாற்றம் அடையாத ஒரு பொருள். அது எதுவா இருந்தாலும் சரி, எதெல்லாம் அப்படி இருக்கோ அதுக்கெல்லாம் சத்துன்னு பெயர். நல்லா சத்தா இருக்கிறேன் அப்படின்னா இந்த சத்து இல்லை, ஊட்டச்சத்து கிடையாது. சத்து என்பது சத்தியம். சத்தியம்னா என்ன சொல்றோம்? சத்தியமா சொல்றேன் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? என் பேச்சு நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறதுனால சத்தியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆக சத்து என்பது
மாறாத சத்து சித்து. சித்துன்னா அறிவு, சித்தம். சித்து அதாவது பேரறிவு. எல்லா அறிவுகளை விட பேரறிவு. இப்ப நான் சைவ சித்தாந்த சுடர் பாடம் நடத்துறேன். எனக்கு எல்லாம் தெரியுமான்னா தெரியாது. என்னுடைய ஆசிரியர் கந்தசாமி ஐயாவுக்கு என்னை விட நிறைய தெரியும். அவங்களுடைய குருநாதருக்கு நமசிவாயமூர்த்திகளுக்கு அதை விட அதிகமா தெரியும். அதை விட உமாபதி சிவத்துக்கு தெரியும். அதை விட நந்தியம்பெருமானுக்கு தெரியும். அதை விட சிவபெருமானுக்கு அதிகமா தெரியும். ஆக என்னுடைய அறிவு ஃபுல் கிடையாது. இப்ப யாரோட அறிவு தான் ஃபுல்லு இதுல? இந்த சப்ஜெக்ட்ல இந்தியால, இந்த உலகத்துல கடந்த நூற்றாண்டுகள்ல வருங்காலத்திலையும் சேர்த்து யாருக்கிட்ட இந்த நாலேஜ் பர்ஃபெக்டா 100% யாருக்கிட்ட இருக்கு என்றால் சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர வேற யார்ட்டையும் இருக்காது. அதனால அவரை சித்துல 100% என்று சொல்லுகின்றோம். ஆனந்தம் என்கின்றது மகிழ்ச்சி, என்ன சொல்றது, இன்ப நிலை. அந்த இன்பம் உங்களுக்கும் சில இன்பம் இருக்கு, எனக்கு சில இன்பம் இருக்கு. அது நாளுக்கு நாள் மாறுது, வயதுக்கு வயது மாறுது, மாதம் மாறுது. மாத ஆரம்பத்துல இன்பமா இருக்கு, மாத கடைசியில பாக்கெட்ல பணம் இல்லாதப்ப துன்பமா இருக்கு. மாறிக்கொண்டே இருக்கின்ற இன்பம் குறைவான இன்பமாக இருக்கிறது. அப்ப நிறைவான இன்பம் 100% இன்பம் எங்க இருக்கும்னா அது சிவபெருமானுக்கு தான். அதனால பேரறிவாயும் அண்டர்லைன் அதை எழுதிக்கங்க, நோட்ஸ் வச்சிருக்கவங்க. பேரறிவு என்பது சித்தத்தை குறிக்கிறது. பேர் இன்பம் என்கின்றது ஆனந்தத்தை குறிக்கிறது. ஆக சத்து, சித்து, ஆனந்தம் இதெல்லாம் சைவ சித்தாந்த நூல்கள்ல ஒரு பெரிய அளவுல வடமொழி வார்த்தைகளை சொல்லி ஒரு எழுதியிருக்கிறத பார்த்தா பயந்துருவான். ஓ, இதெல்லாம் நம்ம படிக்கணுமான்னு சொல்லி. அதை அப்படி சொல்லாம அப்படியே லைட்டா, என்ன சொல்றது, ஒரு வெண்ணெயை கத்தியால நறுக்கிற மாதிரி லைட்டா அப்படியே நம்ம எடுத்துட்டு போறோம் இந்த பாடத்துல. பேரறிவாயும் பேரின்பமாயும் நிற்கும் பரம்பொருளை பாராது சிவபெருமானை பற்றி சிந்திக்காமல் வினை வழியே வந்த உலகியல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலகியல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து. உலகியல் இன்பம் என்ன? இப்போ கிரிக்கெட் பார்க்கணுங்கிறது ஒரு இன்பம், யார் அடுத்து சீஃப் மினிஸ்டரா வர்றாங்க தமிழ்நாட்டிலங்கிறது ஒரு இன்பம், அப்புறம் யாருக்கு என்ன மந்திரி, இது முடிஞ்ச உடனே சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு எந்த மந்திரி சபை கொடுத்துருக்குறாங்க, கல்வி அமைச்சர் யாரு, அவர் யாரு, அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்பம். இதுக்கு நடுவில் IPL மேட்ச் நடக்குது, அதுல ஒரு இன்பம். இது போக வேற ஏதாவது வேர்ல்டு சாம்பியன் ஏதாவது நடக்கும், அதுல ஒரு இன்பம். இப்படி வினை வழியே வந்த உலகியல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பயனையே அனுபவித்து அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. இது நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, சென்ற IPL ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னுடைய பெண்ணுக்கு பள்ளிக்கூடத்திற்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு தொகை வைத்திருந்தேன். சென்னையில் IPL மேட்ச் நடக்குதுங்கிறதுனால அந்த 30,000 ரூபாயை நான் IPL டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு IPL டிக்கெட்டோட அவர் சந்தோஷமா பேசுறாரு. அதை பத்திரிகையில போடுறாங்க. அப்படின்னா எவ்வளவு தூரம் கேவலமா இருக்கு பாருங்க. தன்னுடைய மகளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்து நான் IPL டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு அதை தந்தை பெருமையாக சொல்லுகின்ற தமிழ்நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். IPLக்காக வச்சிருந்த பணத்தை என் பிள்ளையோட படிப்புக்கு செலவு பண்ணேன்னு சொன்னா அந்த பிள்ளை படிச்சு ஒரு நல்ல ஒரு அதிகாரியா வரும். அதை எடுத்து எக்ஸாம் ஃபீஸுக்காக வச்சிருந்ததை எடுத்து IPL டிக்கெட் வாங்கினேன்னு பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்தால் இந்த நாடு எப்படி உருப்படும்னு சொல்லுங்க. அப்படி போய் கெட்டு அழியாமல், அவருக்கு தெரியல, அவர் அதுதான் சரின்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது சரி. சென்னையில எப்ப நடக்குது IPL? இப்போவாது நடக்குது, பிள்ளைக்கு என்ன அடுத்த மாசம் கட்டிக்கலாம், இது விட்டோம்னா கிடைக்காது, அதுவும் சீப்பா கிடைச்சது டிக்கெட்டு, அதனால வாங்கினேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அது சரின்னு நினைக்கிறார். அதுதான் மாயை என்ற பின்னாடி நம்ம படிக்க போறோம். சரியில்லாததை சரி போலவே காட்டக்கூடியது மாய உலகத்தில். ஸோ அதையெல்லாம் நம்ம பயனையே அனுபவித்து அதுவன்றி இங்கு அடைவதற்கும் சாதிப்பதற்கும் வேறு எதுவும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு மெய் நெறி அறியாதவர்களுக்கு நமக்கு என்ன சொல்லுவாங்க பல பேரு, லைஃப் ஒரு தடவை தான், இதுக்கு முன்னால நீ பிறந்தன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? என்னவா இருந்த தெரியாது இல்ல, பிறக்கலன்னு நான் சொல்றேன், எப்படி இதுக்கு முன்னால பிறந்தன்னு சொல்றேன்? இல்லப்பா புத்தகத்துல போட்டு, அதெல்லாம் முட்டாள் மடையர்கள் அறிவில்லாதவன் எழுதுனது. அது அடுத்த பிறவியாவது நல்ல பிறவியா, அடுத்த பிறவியில நான் நல்ல புண்ணியமெல்லாம், இந்த புண்ணியத்துக்கு அடுத்த பிறவியில எனக்கு பலன். அடுத்த பிறவி யாருக்கு இருக்கு? செத்த பிறகு பிறவியாவது ஒன்னாது. முட்டாள்தனமான கதையெல்லாம் சொல்லி இந்த வாழ்க்கையை வீணாக்காத, இந்த வாழ்க்கையை உனக்கு அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது, ஜாலியா இரு, என்டர்டைன்மெண்ட் பண்ணு, குடி, கூத்தாடு
அப்படின்னு நமக்கு சொல்லித்தரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் தாண்டி வாழ்க்கை என்பது இதுதான், உயிர் என்று ஒன்று இருக்கிறது, உடல் என்று ஒன்று இருக்கிறது, உடல் அழியும், உயிர் அழியாது, எது பாவ புண்ணியம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தப்பு செஞ்சா அது யாருக்கும் தெரியாம அது பாவம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கண்ணை நம்ம மூடிக்கிட்டாலும் சிவபெருமான் கண்ணை திறந்து பார்த்து கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆக நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், இல்லைன்னா மற்றதெல்லாம் பாவம் ஆயிடும். இப்படி என்று ஒரு தர்மத்திற்கு ஒரு ஒழுங்கு முறையில் இருந்த நம் சமுதாயத்தை தான் இந்த கடைசி 50 ஆண்டு 60 ஆண்டுகளாக கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லி இப்போ மனைவி கணவனை கேட்டா மனைவி இல்லை, மனைவியை கேட்டா கணவன் இல்லை. நேற்று கல்யாணம், இன்னைக்கு டைவர்ஸ். சேம் டே காலையில கல்யாணம், சாயங்காலம் லாயர்கிட்ட நின்றுகிட்டு இருக்கிறாங்க. காலம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தையை கண்டிக்கிற ஒரு உரிமை பெற்றோருக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்படி சொன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க. பள்ளிக்கூடத்துல மாணவனை கோபமா பேச முடியாது, பேசினா கேஸ் போட்டுருவோம். இல்லை பெண்ணாக இருந்தால் பாலியல் தொல்லை தர்றாருன்னு சொல்லிடுவாங்க. மாணவனை ஃபெயில் போடக்கூடாது, எல்லாரையும் பாஸ் போடணும். எல்லாரையும் பாஸ் போடணும், எல்லாரையும் திட்டக்கூடாது, யாரையும் மறைக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் கோபம் காட்டக்கூடாது, யாருக்கும் மார்க்கு குறைச்சி போடக்கூடாது. அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடாது இல்லையா? அதுதான் இந்த கடந்த 50-60 ஆண்டுகளிலே நம்முடைய அரசியல்வாதிகள் நமக்கு விதித்த விதி. அதையெல்லாம் தாண்டி பல சித்தாந்த நூல்கள் நமக்கு வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் சித்தாந்த நூல்கள் நமக்கு சொல்றாங்க. அப்படி பல நூல்கள் இருந்தாலும் சைவ சித்தாந்தம் என்னும் பெருங்கடல், சைவ சித்தாந்தம் படிச்சு முடிச்சுட்டேன்னு யாரும் சொல்லவே முடியாது. யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சைவ சித்தாந்தம் என்பதை அவங்க படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். படிச்சிருந்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெருங்கடலாகிய இந்த அமுதக்கடலில் இருந்து ஒரு சில துளிகளை இந்த பாடத்திலே, இந்த நூலிலே நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். இது படிச்சுட்டா உலகமே படிச்சாச்சுன்னு அர்த்தம் கிடையாது. 14 சாத்திர நூல்களையும் முழுவதும் படித்தாலும் கற்றது கைமண் அளவு தான் என்று பொருள். அதுல இருக்கிற ஒரு 100 பக்கத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம உலகத்தையே முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களின் சாராம்சத்தை நாம் இந்த நூலிலே புரிந்து கொள்ளலாம். இதுல ஒன்றும் குறை இல்லை. குருவருளையும் திருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி ஞானத்தை நோக்கிய இந்த பயணத்தை நாம் தொடங்குவோம். பல பயணங்கள் நாம் மேற்கொள்கின்றோம். காசி யாத்திரை செல்வோம், சபரிமலைக்கு மாலை போட்டு செல்வோம், அப்புறம் முருகனுக்கு காவடி எடுத்துக்கொண்டு செல்வோம், வேற ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் செல்வோம். பல பயணங்கள் நாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம் ஞானத்தை நோக்கிய உண்மையான ஞானம், உயர்ந்த ஞானம். இதான் நம்ம படிக்கணும். பிசிக்ஸு உயர்ந்த ஞானமா இல்லையே? பிசிக்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதை இன்னொரு சயின்டிஸ்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுறாரு. எல்லாரும் சொன்னதும் தப்புன்னு ஐன்ஸ்டைன் சொன்னாரு, ஐன்ஸ்டைன் சொன்னது தப்புன்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு உயர்ந்த உன்னத ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது. அதை சிவபெருமானே படிப்பித்திருக்கிறார். அதனால அதுக்கு மேல நமக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை நாம் அடைவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். அதுக்கு சில நெறிமுறைகளை பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். முதலிலே நாம் இந்த துதி என்று சொல்லக்கூடிய திருவருளை, இறை அருளின் துணையை நாம் வேண்டி விண்ணப்பிக்கின்ற பாடல்களை கொடுத்திருக்கின்றோம். முதலிலே விநாயக பெருமான் துதி, விநாயகர் துதி. நம்முடைய சமயத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கணபதி ஹோமம் பண்ணிட்டு தொடங்குவாங்க. விநாயகரை பாடிவிட்டு விநாயகருக்கு வழிபாடு செய்து விட்டு தான் இந்த காரியத்தை தொடங்குவாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. எதுவுமே இல்லை, பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா கூட அங்கே ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பொங்கலை இறக்கி வைப்பார்கள். அப்படி இந்த பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய பிள்ளை விநாயகருடைய துதி. விநாயகருக்கு துதி நம்ம நிறைய இருக்குது. பாலும் தெளிதேனும் பாவும் பருப்புமே என்று படித்திருக்கலாம். 5 கரத்தனை யானை முகத்தனை என்று திருமுறைகளிலே பாடல் இருக்கிறது. ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணிகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் கணாதிபாய நம ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரதந்தாய நம ஓம் சொற்பகர்ணாய நம ஓம் கரம்பாய நம ஓம் ஸ்கந்தபுரோஜாய நம ஓம் பாலச்சந்திராய நம. எப்படி வேணாலும் நம்ம விநாயகரை வழிபாடு செய்யலாம். அதில் ஒரு வழிபாட்டு பாடல், உயர்ந்த உன்னதமான பாடல், விநாயகரை பற்றிய அனைத்து கேவல கதைகளுக்கும் புள்ளி வைக்கின்ற, தகர்த்து எரிகின்ற பாடலை இந்த நூலிலே நாம் கொடுத்திருக்கின்றோம். 1ஆம் திருமுறை, அதாவது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய
முதல் திருமுறையிலே பதிகம் 123. அந்த பதிகம் வழிவளம் என்கின்ற தலத்திலே அருளப்பட்டது. திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்கின்ற வழியிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது. வழிவளம் என்று அந்த ஊரின் பெயர். அந்த வழிவளம் என்கின்ற தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் சென்றிருந்த பொழுது அவர் இந்த பதிகத்தை பாடுறார். அந்த பதிகத்துல 3வது பேராகிராஃப் அதுதான் இந்த பாடல். ஏன் இந்த பாடலை எடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத, இந்த பாடலுடைய பொருள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த பாடலை கொடுத்துருக்குறீங்க, பாலும் தெளிதேனும் கொடுத்துருக்கலாமே, அது இன்னும் ஈஸியா இருக்குமே என்றால், இது ஒரு காரணத்திற்காக கொடுத்துருக்குறோம். விநாயகரை பற்றி சில தவறான கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம் சின்ன வயசுல. விநாயகருக்கு ஏன் யானை தலை வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒருத்தரும் ஒரு மாதிரி ஒரு அசிங்கமான கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள். இது மாதிரி சிவபெருமான் பற்றியும் பார்வதி பற்றியும் இப்படி பண்ணாராம், பார்வதி குளிச்சாங்களாம், சிவபெருமான் நான் போய் பார்க்குறேன்னு சொன்னாராம், போகக்கூடாதுன்னு இவர் தடுத்தாராம், உடனே கோபத்துல தலையை வெட்டிட்டாராம். இதெல்லாம் பார்வதி குளிக்கிறத சிவபெருமான் போய் பார்க்கணும், அதை இவர் தடுத்து நிறுத்துவாரா? அப்படி தடுத்து நிறுத்தினதுனால இவர் தலையை அவர் வெட்டுவாரா? அது போன்ற ஒரு கதைகள் எல்லாம் சமுதாயத்துல பரவி கொண்டிருக்கிறதை தகர்த்து எறிகின்ற உண்மை விளக்க பாடல் இது. அதனால இதை கொடுத்துருக்கிறோம். பிடி அதன் உரு உமை கொல. உமை என்றால் பார்வதி, பிடி என்றால் பெண் யானை. பிடி அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. பிடி என்பது பெண் யானையை குறிக்கிறது. பிடி அதன் உரு, பெண் யானையின் உருவத்தை உமை கொல. உமை என்றால் பார்வதி, பார்வதி எடுத்துக்கொள்ள. பார்வதியா இருக்கிறவங்க ஒரு பெண் யானை தோற்றத்துல அவங்க தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறாங்க. மிகு கரி அது, கரி என்றால் ஆண் யானை. கரியது வடிகொடு, ஆண் யானை உருவத்தை சிவபெருமான் எடுத்துக்கொள்கிறார். எதுக்காக இவங்க 2 பேரும் உருமாற்றம் செய்து கொள்கிறார்கள் என்றால், சிவபெருமான் எது செய்தாலும், கடந்த காலத்தில் எது செய்திருந்தாலும், இந்த காலத்தில் எது செய்தாலும், வருங்காலத்தில் அவர் எது செய்தாலும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உயிர்களுக்கு தான் செய்வாரே தவிர அவருக்காக அவர் எதையும் செய்வதில்லை. செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதை இந்த பாடத்துல நம்ம நல்லா படிப்போம். எதுக்காக இதை செஞ்சாரு? கணவனும் மனைவியும் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே, இது எதுக்கு யானையா இருக்கணும்? அப்படி எதுக்காக என்றால், தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி. தன்னுடைய திருவருளை நோக்கி இந்த ஞான பயணத்திலே ஆன்மீகத்திலே ஈடுபடுகின்ற ஒரு அடியார்கள், அந்த நிலைக்கு இந்த ஆன்மாக்கள் உயரும் பொழுது பல தடைகள் அவர்களுக்கு வரலாம். அப்படி வருகின்ற இடர்களை எல்லாம் நீக்குவதற்கு கடி கணபதி வர அருளினன். அவ்வளவுதான், சுருக்கமா முடிச்சிட்டார். சினிமால எல்லாம் காமிப்பாங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, ஐ லவ் யூ சொல்லுவாங்க, அப்புறமா திடீர்னு பார்த்தாக்க குழந்தையோட வருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல காமிச்சா 2.5 மணி நேரத்துல கதை முடியாது. அதனால சுருக்கமா சொல்லிட்டாரு. ஒரு ஊர்ல ஒரு பெண் இருந்தது, ஒரு ஊர்ல பையன் இருந்தா, பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணாங்க, குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு, அப்படி சொல்லிடுவாங்க. நடுவுல உள்ளதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல பார்வதி பெண் யானை உருவம் கொண்டார்கள், சிவபெருமான் ஆண் யானை உருவம் கொண்டார். நம்முடைய அடியார்கள் நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்திலே தொடர்கின்றவர்களுக்கு இடர்கள் வரலாம். அந்த இடர்களை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு குழந்தை வேண்டும், கணபதி நமக்கு வேண்டும் என்று அவர்கள் எண்ணி கணபதி வர அருளினன். கணபதி வந்துவிட்டார். மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் முறை இறையே என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த உண்மையை இங்கே எழுதியிருக்கிறார். அதனால இந்த சைவ சித்தாந்த சுடர் படிச்சதுனால நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னா, இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதே பெரிய விஷயம். திருமுறை பாடல் தான் இது. இந்த பாடலை உலகம் முழுவதும் நீங்க போய் உரைக்க வேண்டும். இனிமே யாராவது பார்வதி குளிக்கிறத சிவபெருமான் பார்க்க போனாருன்னு சொன்னாக்க காரி துப்பிடலாம். நீங்க அப்படி இல்லப்பா, அவர் அப்படி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பார்வதி யாருன்றது இந்த பாடத்துல பின்னாடி படிக்க போறோம். சிவபெருமான் யாருன்னு படிக்கப்போம். சிவபெருமான் போய் பார்வதியை பார்க்கணுமா அப்படிங்கிறதையும் நாமே தெரிந்து கொள்ளும். வேற யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம், நான் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமான் யாரு, பார்வதி யாரு, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு இந்த நூல்ல படிக்க போறோம். அப்போ இந்த கதைகளை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கேவலமா எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஆக பல காலத்து ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றது, அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு கேவலமான கதைகளை தகர்த்தெறிகின்ற பாடல் என்பதால் இந்த பாடலை இங்கே வைத்திருக்கின்றோம். முதலிலே விநாயகர் துதி, எதை வேண்டுமானாலும் பாடலாம். நீங்க
இந்த நூலிலே இந்த பாடலை கொடுத்ததற்கான காரணம், ஒன்று விநாயகருடைய துதி, இரண்டாவது இந்த துதியிலே விநாயகர் பிறப்பின் ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமானே சொல்லியிருக்கிறாரு. அதனால வேற யாருக்கே நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டியதே இல்லை. அந்த நூல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுல கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு, இதுல ராமன் சொல்லியிருக்கிறாரு. திருஞான சம்பந்த பெருமான் சொல்லிட்ட பிறகு அவர் திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, எனதுரை தனதுரையாக, நான் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் சிவபெருமான் சொல்றாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வேற என்ன, அதை விட ப்ரூஃப் என்ன வேணும்? நம்பர் 1 சொல்லிருச்சு, அப்புறம் நம்பர் 10 கிட்ட போய் நம்ம ஏன் அதை வெரிஃபை பண்ணணும்? ஆக திருமுறையிலிருந்து பதிகம் 123 பாடல் 5 அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழிவள தளத்தில் பல நன்மைகள் உண்டு. இதய நோய் உள்ளவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம், ஆன்ஜியோ, பிளாக்கேஜு, பைபாஸ், செஸ்ட் பெயின், அது மாதிரி இதயம் சம்பந்தமான கார்டியாலஜி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆலயத்திலே போய் வழிபாடு செய்தால் ஆப்ரேஷன் கூட தேவையில்லை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வழிவளம் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டிக்கு இடையிலே இந்த தலம் இருக்கின்றது. விநாயகரை வழிபட்ட பிறகு நம் தலைவனாகிய சிவபெருமானை வழிபடுகின்றோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, திருமந்திரத்திலே இருக்கின்ற பாடல். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அதனால மற்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும், எந்த பெயரில் எந்த சாமி அழைக்கப்பட்டாலும், எந்த சமயத்து சாமி அழைக்கப்பட்டாலும், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. தேடிக்கிட்டே இருந்தாலும், பழங்காலத்துல இருந்தாலும் சரி, இக்காலமா இருந்தாலும் வருங்காலத்திலும் சிவனோடு ஒக்கின்ற தெய்வம், அவருக்கு நிகராக என்று சொல்லக்கூடிய தெய்வம் வேற யாரும் இல்லை. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே என்று சிவபெருமானுடைய துதியாக இந்த பாடலை திருமந்திரத்திலிருந்து நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்தது திரு நந்திதேவர் துதி. அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு. கைலை என்பது கைலாய மலை. கைலை அறக்கட்டளை என்பதிலே கைலாய மலையையே நாம் லோகோவாக வைத்திருக்கின்றோம். கைலாய மலையோடைய வடக்கு முகம் என்று சொல்வார். பட்டையாக பொன்னார் மேனியினே அப்படின்னு பார்க்கிறோமே, அது வடக்கு முகம். தெற்கு முகம் கருமுதல் திருவரை நூலிலே கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கக்கூடியது, ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். அது தெற்கு திசையிலிருந்து கைலாயத்தை பார்த்தால் அது போல இருக்கும். இது வடக்கு முகம். அங்கே அங்கணன் கைலை, சிவபெருமானுடைய கைலையை காக்கின்ற தொழில். கைலைக்குள்ள நந்தியம்பெருமானுடைய பர்மிஷன் இல்லாம சிவபெருமானை பார்க்க போக முடியாது. இப்போ ஒரு பெரிய விஐபியை பார்க்கணும்னா வாசல்ல பிஏ இருப்பாங்களே, அவங்க பர்மிஷன் இல்லாம நம்ம உள்ள போக முடியாது. அதுபோல கைலாய மலையிலே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்றால் அது நந்தியம்பெருமான் வழிவிட்டால் தான் போக முடியும். ஒரு ஆலயத்திலையும் அதுதான் வச்சிருக்கிறாங்க. நந்தியம்பெருமானை போய் நம்ம வணங்கி, சிவபெருமானை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு அருள் செய்யுங்க, என்னை உள்ள விடுங்க அப்படின்னு 2 நிமிஷம் அங்க இந்த பாடலை பாடி விட்டு தான் போக வேண்டும். சிவங்கோயிலுக்கு போகும்போது அப்புறம் சரி கோயிலுக்குள்ள வந்திருக்கிறேன், நான் அப்புறமா பேசுறேன் சரியா, அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டு சாமியை ஒரு போட்டோ எடுத்து சாமியோட அப்படி நின்றுக்கிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து, என்ன கேவலமான ஒரு நிலை பாருங்க. சாமியோட செல்ஃபி எடுப்பாங்களா? அப்படி வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயத்துக்குள் எப்படி சென்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? நந்தியம்பெருமான் துதி பாடி வணங்க வேண்டும். இந்த துதியை பாடி வணங்க வேண்டும். இன்னொரு பாடல் இருக்கு, அதையும் பாடலாம். அங்கணன் கைலை, சிவபெருமானுடைய கைலையை காக்கின்ற அகம்படி தொழின்மை பூண்டு. அதுதான் அவருடைய தொழில். நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி, குருமரபு என்று நாம் படிக்க போகின்றோம். அந்த குருமரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி, முதல்ல சிவபெருமான் கிட்ட இருந்து பாடம் கற்றவர் நந்தியம்பெருமான் தான். ஆக நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி, பங்கயம் தொளவம் நாரும் வேத்திரப்படை பொறுத்த. அங்க எல்லாம் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அங்க சிவபெருமானை பார்க்கறதுக்கு வரிசையில நின்றுகிட்டு இருப்பாங்க. நம்ம கோவில்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, கோவில் அம்மா தள்ளி நிலை ஓரமா நில்லா தானே, பின்னாடி நிற்கிறவங்களுக்கு தெரியும், அம்மா யாரம்மா பச்சைப்படவை மறைச்சிட்டு நிற்கிறிய, இந்த பக்கம் திரும்ப, எல்லாரும் இப்படி நின்றுகிட்டு தான் நாங்க பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பாக்குறது அப்படின்னு அங்க எல்லாம் வரிசையில நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நந்தியம்பெருமான் கையில பிச்சு வச்சிருப்பாரு. குச்சி வச்சு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி அங்க சட்டாம்பிள்ளை, சட்ட ஒழுங்கை நிர்வாகம் செய்கின்றவர் நந்தியம்பெருமான். பங்கயம் தொளவம் நாரும், அவர் கையில வச்சிருக்கிற அந்த குச்சியிலேயே பல மலர்களுடைய வாசம் வரும். பங்கயம் தொளவம் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கை எம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. அந்த நந்தியம் பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி நம்ம அடுத்த நிலைக்கு போகின்றோம்.
இந்த பாடல் காஞ்சி புராணத்திலே சிவஞான யோகிகள் அவர்கள் அருளிய பாடல் இது. அடுத்ததாக புறச்சந்தான குரவர் துதி. இந்த சந்தான குரவர்களை பற்றி பின்னாடி படிக்க போறோம். அவங்களுடைய துதி பாடல் ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைதாள் போற்றி. 2 ஆண்டிலேயே இந்த மெய்ஞானத்தை பெற்ற மெய்கண்டாரின் திருவடி போற்றி. அடுத்ததாக நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. இந்த மெய்கண்டாருக்கு அடுத்ததாக இருக்கிறவர் அருள்நந்தி சிவாச்சாரியார், அவருடைய திருவடி போற்றி. அவருக்கு அடுத்ததாக இருக்கிறவர் மறைஞான சம்பந்தர். நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி. அவருடைய சீடர் உமாபதி சிவாச்சாரியார். இவங்க 4 பேருமே டைரக்ட் சீடர்கள். சீராண்ட தில்லை நகர், தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே தில்லைவாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றமே, அந்த அந்தணர்களுக்கெல்லாம் தலைமை அந்தணராக இருந்தவர் உமாபதி சிவாச்சாரியார். இந்த தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி என்று இந்த 4 புறச்சந்தானக்குறவர்கள் 4 துதி பாடி, அடுத்ததாக இந்த 4 பிறகு உமாபதி சிவாச்சாரியாருக்கு பிறகு ஆதீனங்கள் தொடங்கப்பட்டன தமிழ்நாட்டிலே. திருவாவடுதுறை ஆதீனம், தருமை ஆதீனம், மதுரை ஆதீனம், 1000 ஆதீனங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திருவாவடுதுறை ஆதீனம் மற்றும் தருமபுர ஆதீனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்கெல்லாம் அந்த குருநாதர், அந்த ஆதீன நிறுவனர். இப்போ திருவாவடுதுறை ஆதீன நிறுவனர் நமச்சிவாய மூர்த்திகள் என்று பெயர். அதுபோல தருமபுர ஆதீனத்திற்கு வேற ஒரு அருளாளர் இருக்கார். இங்கே நான் திருவாவடுதுறை ஆதீன மாணவன். பல இடங்கள்ல இந்த பாடல்கள் பாடப்படுவதால் இந்த பாடல் இங்கே வச்சிருக்கிறோம். யாராவது தருமபுர ஆதீனத்துல குருமரபு வாழ்த்து வேறையாக இருந்தால், நீங்க அந்த ஆதீன மாணவராக இருந்தால் அந்த பாடலை பாடிக்கொள்ளலாம். ஏதோ நம்முடைய குருநாதனை வணங்கணும், அவ்வளவுதான். இங்கே நமச்சிவாய மூர்த்திகளுடைய மரபை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். கைலாய பரம்பரையில், கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமான், அதுக்கப்புறம் நந்தியின் பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், இதுதான் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் இந்த சிவஞானத்தை பதி பசு பாசம் என்கின்ற இந்த பாடத்தை உலக உயிர்களுக்கு அறிவிக்கின்ற வெண்ணெய், வெண்ணெய் என்றால் திருவெண்ணை நல்லூர், வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர். வெண்ணெய் திருவெண்ணை நல்லூரிலே ஞானம் பெற்று அங்கே நம் இருந்து அருள் செய்கின்ற மெய்கண்டாரின் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி. மெய்கண்டாரின் சந்ததின்னு சொல்லியாச்சு. அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், அதுக்கப்புறம் இன்னும் 2 அருளாளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வர்றவர் தான் இவர். குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன். அந்த திருவாவடுதுறை என்கின்ற தலத்திலே இருந்து அருள் செய்கின்ற குரு நமச்சிவாய தேவன், அவருடைய நமச்சிவாய மூர்த்திகள் என்று பெயர். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. சைலாதி என்றால் எகைன் கைலாயத்திலிருந்து தொடங்குகின்ற என்று அர்த்தம். கைலாய பரம்பரை என்றாலும் சைலாதி மரபு என்றாலும் ஒன்றுதான். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ என்று மாதவ சிவஞான யோகிகள் இன்னொரு வாழ்த்து பாடலும் நமக்கு அருளி இருக்கின்றார். அந்த அளவிலே இந்த பாடல்களை தெரிந்து கொண்டு நாம் பாடத்திற்குள் நுழைவோம். இந்த கைலாய பரம்பரைன்னு 2 முறை நான் சொல்லிட்டேன். கைலாய பரம்பரைனா என்னங்கிறது தெரிந்து கொள்வோம். சைவ சித்தாந்தம் என்ற உன்னதமான ஞானத்தை, முதல்ல சைவ சித்தாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சைவம் என்று சொல்கின்ற வார்த்தை சாப்பாட்டு சைவத்தை குறிக்கவில்லை. இந்த பாடம் படிக்கணும்னா அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பாடம் வேண்டாம். எனக்கு சிவபெருமானை விட கரிதான் முக்கியம், எனக்கு திருமாலை விட கரிதான் முக்கியம், பிரம்மனை விட கரிதான் முக்கியம், இந்த உடலை விட கரிதான் முக்கியம், இந்த உயிரை விட கரிதான் முக்கியம், இந்த பிறவியை விட எனக்கு கரிதான் முக்கியம். அதனால அசைவ சித்தாந்தம்னு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் படிக்கிறேன். சைவ சித்தாந்தம்ங்கிற பாடம் எனக்கு வேண்டாம் என்கின்ற கேவல நிலையிலே நம் நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அந்த சைவத்தை பற்றி நம்ம இங்கே பேசல. சைவம் என்றால் சிவம் என்று பொருள். சிவத்துடன் சம்பந்தமுடைய எதுவாக இருந்தாலும் அதுக்கு பெயர் சைவம் பேர். சிவத்தோடு சம்பந்தப்பட்டது திருமுறைகள், 12 திருமுறைகள் இருக்கு, அதையும் நம்ம சைவம்னு சொல்லலாம். 14 சாத்திர நூல்கள் இருக்கு, அதுவும் சைவம்னு சொல்லலாம். திருநீர் இருக்கு, அதையும் சைவம்னு சொல்லலாம். ஏன்னா சிவத்துடன் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சைவம் என்று பெயர். அப்போ சைவம் என்றாலும் சிவம் என்றாலும் ஒண்ணு.
சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவதை சிவ சித்தாந்தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த சைவங்கிறதுல 2 பொருள் இருக்குதுல்ல, 2 இடத்துல பயன்படுறதுனால மக்கள் அந்த சாப்பாட்டு சைவம் போயிடுமோ, கறி போயிடுமோங்கிற பயத்துல இந்த கோர்ஸ்ல நிறைய பேர் சேர்றதில்ல, எங்கேயா இருந்தாலும். அதுல சில ஆதீனங்கள்ல சில ஆசிரியர்கள் அசைவம் சாப்பிடுறவங்க இந்த கோர்ஸ்ல சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சு, டாடா பை பை, நீங்க நடத்திக்கங்க, நமக்கு இது வேண்டாம், அடுத்த பிறவியில பார்த்துக்கலாம், வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தானே தவிர இப்படி வருத்தி கொள்வதற்கு அல்ல. கறி சாப்பிடுறது அனுபவிப்பதான், சைவ சாப்பாடு சாப்பிடுறது வருத்தி கொள்வதான். எப்படி அது அப்படிலாம் நம்ம மடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கணும். மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. முதல்ல கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொன்னாம பாருங்க, அன்னைக்கே இந்த நாடு கெட்டு போயிடுச்சு என்ற அர்த்தம். மற்ற நாடுகளில் இலங்கைக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே சமய கல்வி கட்டாய கல்வி. கட்டாய, நீ எந்த சமயத்தை பற்றி வேணாலும் இரு, உன்னுடைய சமயத்தை பற்றி நீ படிக்கணும், அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கணும். அனைத்து குழந்தைகளும் சைவத்தை அவங்களுடைய சமயத்தை பற்றி படிக்க வேண்டும். எப்படி தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கோ அது போல சமயத்தை பற்றி படிக்க வேண்டும். சமயத்தை பற்றி படிச்சா திருமுறைகள் பற்றி படிச்சிருவாங்க. திருமுறைகள் படிச்சா அவனுக்கு திருஞான சம்பந்தர் தெரியாம இருக்க. அது சின்ன வயதுல, இளம் வயதிலேயே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்கள் எல்லாம் நினைக்கின்ற அந்த குழந்தை அருமையான வாழ்க்கையை பிற்காலத்தில் பெறும். நம்ம ஊர்ல திருஞான சம்பந்தர்னு பாடத்துல போட மாட்டாங்க. அப்படி யாராவது முன்னாடி இருந்தவங்க போட்டிருந்தாலும் இந்த கருப்பு ஆட்சி அதை ரிமூவ் பண்ணிவிடும். அது நம்ம தமிழ்நாட்டுடைய தலை விதி. மலேசியாவில் கூட பரவாயில்ல, பல இடங்கள்ல, பல பள்ளிகளிலே, தமிழ் பள்ளிகளிலே சமய வகுப்புகள் இருக்கின்றன. நம்ம தமிழ்நாட்டில் தான் இது ஒரு கேவலமான ஒரு தமிழ்நாடு. சமயத்தை பற்றி பார்த்தா, சிவத்தை பற்றி சிந்தித்தால் உலகத்திலேயே கேவலமானது இந்த தமிழ்நாடு என்று சொல்லலாம். தமிழ்நாட்டு பாடநூல். இந்த சைவ சித்தாந்தம், சைவம் என்றால் சிவம் என்று தெரிந்து கொண்டோம். சித்தாந்தம் என்றால் இது ஒரு பிலாசபி அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதோடைய பிலாசபியோட என்ன சொல்லுது அப்படின்னா முடிந்த முடிவு என்று பெயர். எழுதி கொள்ளுங்க. சைவம் என்றால் சிவத்துடன் சம்பந்தப்பட்டது. சித்தாந்தம் என்கின்ற வார்த்தை முடிந்த முடிவு. அதாவது நிறைய பேர் இதுல சந்தேகங்கள் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி தவம் பண்ணி உடம்புல புற்று வர்ற அளவுக்கு தவம் பண்ணி அந்த ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் இப்படி எழுந்துச்சு உட்கார்ந்து அவரும் என்ன சொன்னாரு அப்படின்னா, 3 பொருள் இருக்கு, 3 பொருளுக்கு முப்பொருள் உண்மையின் பெயர், இது 3ம் அனாதி, அதில் ஒன்று பசு, ஒன்று பசுக்கள், பதி, பசு, பாசம், இதைத்தான் சொன்னார். இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணி எல்லா நூல்களையும் படிச்சு கரைச்சி குடிச்சு கேள்விகள் கேட்டு பட்டிமன்றம் நடத்தி ஏதோ பண்ணி கடைசியா நான் இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிங்க? 3 பொருள் இருக்கு, அதுக்கு பேரு முப்பொருள் உண்மைன்னு பேரு, இது 3ம் அனாதி, அவை என்னவென்றால் பதி, பசு, பாசம்னு சொன்னார். அது போல நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டன், நம்ம முப்பாட்டன், மும்மூப்பாட்டன் எல்லாரும் ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய ஆராய்ச்சியாலும் அவர்களுடைய ஞானத்தாலும் இறைவன் அவர்களுக்கு அருளிய அந்த பேர் அருளாலும் அவர்கள் செய்த முடிவுதான் இந்த பாடம், சைவ சித்தாந்தம் என்பது. அதனால இதுல மேற்கொண்டு நீங்க ஆராய்ச்சி எதுவும் பண்ண வேண்டியதில்லை, பண்ணி நேரத்தை வீணாக்க வேண்டாம். சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பண்ணா போதும். சாப்பாடு பரிமாறினா சாப்பிட்டா போருமே தவிர அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு தேவையில்லை. பண்ணுனா சாப்பிட்றது வேஸ்டா போயிடும், சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அதனால ஆராய்ச்சியை நிறுத்தி விட்டு ஃபாலோ பண்ணுங்கிறது தான் முடிந்த முடிவு என்று பெயர். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றோம். இந்த உன்னதமான ஞானத்தை நமக்கு அருளியது, சிவஞானத்தை போதித்த நம் சைவ பரம்பரை தான் கைலாய பரம்பரை. இந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைச்சது? இப்ப நம்ம கைலை துரைசாமி எப்படி இதை சர்வசாதாரணமா பேசுறாரு அப்படின்னா, இந்த கைலாய பரம்பரைங்கிற பரம்பரை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது இது. கைலாயத்துல இருக்கிற சிவபெருமானுகிட்ட இது இருந்தது. இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் இது இருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கொண்டு வந்தவங்க பேரு, அவங்கெல்லாம் யாரு என்றால் கைலாய பரம்பரைக்காரவர்கள். நம்ம ஜாதியில சொல்றோம்ல, இவர் முதலியாரு, இவர் கவுண்டரு, இவர் செட்டியாரு, இவர் ஐயரு, இவர் ஐயங்கார் அப்படின்னு சொல்றது போல நம்ம பரம்பரை இதெல்லாம் உடல் பரம்பரை. இது உடலால் நான் இந்த ஜாதிக்காரன், உடலால் நான் இந்த சமயக்காரன். உயிரால் நான் ஆணா பெண்ணான்னு கூட தெரியாதுல்ல. உயிருக்கு ஆண் பெண் வேறுபாடு இருக்காது. ஆண் பெண் வேறுபாடே அந்த உயிருக்கு இல்லை அப்படின்னா நான் கல்லரா பல்லராங்கிற வேறுபாடு எங்க வரப்போகுது அந்த உயிருக்கு?
நான் கிறிஸ்தவரா இஸ்லாமியராங்கிறது எங்க இருக்கு? உடல்ல தானே இருக்கு. உயிர்ல எங்க இருக்கு கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இந்துவான்றது? ஆக இந்த உயிர் நமக்கு உயிருக்கு சொந்தக்காரர்கள், நம் உயிரின் பரம்பரை, இந்த ஞானத்தை நம் உயிர் பெறுவதற்கான பரம்பரையை தான் இந்த கைலாய பரம்பரைன்னு நம்ம சொல்றோம். ஸ்ரீகண்ட பரமசிவன் முதலில் சிவஞானத்தை கைலாய மலையில் திருநந்தி தேவருக்கு அருளினார். முதல்ல இந்த ஞானத்தை அருளியவர் சிவபெருமான் தான். அவர் அருளும் பொழுது, இப்போ என் பேரு கைலை துரைசாமி, இப்போ நான் கைலை அறக்கட்டளையுடைய நிறுவனரா, சைவ சித்தாந்த ஆசிரியரா இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வகுப்பு முடிந்த பிறகு என்னுடைய மகளுக்கு நான் தந்தை, என்னுடைய பேரனுக்கு நான் தாத்தா, அது வேற. நானே தான், இடத்துக்கு இடம் என்னுடைய ரோல் மாறுபடும். அதுபோல சிவபெருமான் தான் இந்த பாடத்தை நடத்தும் போது அவர் ஸ்ரீகண்ட பரமசிவனாக இருந்து, அந்த நிலையிலே இருந்து இந்த பாடத்தை நடத்தியிருக்கிறார். முதல்ல நமக்கு இந்த பாடத்தை நடத்தியது ஸ்ரீகண்ட பரமசிவன் என்பவர். கைலாய மலையில் நந்தி தேவருக்கு இதை சொன்னார். அவர் தானே அங்க பக்கத்துல இருக்கிறார். அதனால நந்தியம்பெருமான் இங்க வா, பதி பசு பாசம் என்று 3 பொருள் இருக்கிறது. இவை 3ம் உண்மை பொருள்கள், ஆனா இயல்புகள் வேற. இதுதான் இந்த உலகம், இதை பற்றி எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட தூது அனுப்புற மாதிரி அவருக்கு சொல்றாரு இந்த ஞானத்தை. அவர் என்ன பண்றாரு, இன்னொரு 4 பேரை கூப்பிட்டு தான் கற்றுக்கொண்டதை இன்னொரு 4 பேருக்கு அவர் சொல்லித்தர்றார். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதி முனிவர்கள் என்று சொல்லுவார்கள். சனன்னு அவங்க பெயர். சன ஆதி, 4 பேருடைய ஆதினா தொடக்கம். 4 பேருடைய பெயரும் சன என்கின்ற 2 எழுத்துக்களிலே தொடங்குவதால் சன ஆதி முனிவர்கள் என்று பெயர். அதில் 4ஆம் அவர் சனத்குமாரர் என்பவர். அந்த சனத்குமாரர் அடுத்தவர்கிட்ட சொன்னதுனால மற்ற 3 பற்றி நம்ம அதிகமாக படிக்காமல் சனத்குமாரர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த சனத்குமாரர் என்ன பண்றாரு, சத்தியஞான தரிசனிகள் அப்படிங்கிறவருக்கு அதை உபதேசம் செய்யறாரு. சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செய்கிறார். இந்த 4 பேரும், நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், இவர்கள் எல்லாம் கைலாயத்தையே இடமாக கொண்டு வாழ்பவர்கள். அவங்களுக்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாம் பார்த்தா கைலாயம்னு தான் போட்டிருக்கும் அட்ரஸ். அதனால அவங்கள அகச்சந்தான குறவர் என்று சொல்லுவோம். அகன்னா உள்ள இருக்கிறது. அவங்க கைலாயத்தை பற்றி நமக்கு அதிகமான விவரங்கள் நமக்கு தெரியாது. மற்றவர்களை பற்றி நமக்கு தெரியும். புறச்சந்தான குறவர்கள்லாம் நம்ம ஊர்ல பிறந்தவங்க, வளர்ந்தவங்க. அவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா அம்மா பேர் தெரியும். அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல் கூட நமக்கு தெரியும். எந்த வீட்டில் பிறந்தாருன்னு கூட நமக்கு தெரியும். எங்க வாழ்ந்தாரு, எங்க விளையாண்டாரு, எங்க அவங்கள அடக்கம் செஞ்சாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா முதல்ல இருக்கிற 4 பேரை பத்தி நமக்கு தெரியாது. அதனால அவர்களை அகச்சந்தான குறவர் என்றும், இந்த 4 புறச்சந்தான குறவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சந்தான குறவர்கள், குறவர்ல இந்த எழுத்து ர பார்க்கணும், சின்ன ர. குரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ர போடணும். இந்த ர போட்டிங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதியை குறிக்கும். குறவர் சாதியை குறிச்சிடும். இது குறவர் என்றால் சின்ன ர போட்டால் குருநாதர் என்று பெயர். குருவைத்தான் குறவர்னு நம்ம சொல்றோம். அது எழுதும் பொழுதும் படிக்கும் பொழுதும் கவனமாக படிக்க வேண்டும். சந்தான குறவர்கள், அது என்ன சந்தனம் வச்சு கொடுத்துருக்குறோம். சந்தனம் வேற, சந்தானம் வேற. சந்தனம்னா மஞ்சள் கலர்ல பூசிக்கிறது, சந்தானம்னா பரம்பரை என்று சொல்வது. சைவ சமயத்தின் அன்பு பக்தி நெறியை வளர்த்த நாயன்மார்கள் திருமுறைகள் மூலமாக இறைவன்பால் அன்பையும் பக்தியையும் நமக்கு ஊட்டுவது இந்த திருமுறைகள். இது வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா, ஆப்பிள் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது, வாழைப்பழம் சாப்பிட்டா டைஜஷனுக்கு நல்லது. அப்படி 2 பழங்கள் 2 காரணத்திற்காக கொடுக்கப்பட்டாலும் திருமுறைகள் படித்தால் பக்தியும் அன்பும் கூடும். சைவ சித்தாந்த நூல்களை படித்தால் அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, பதி பசு பாச அறிவு கூடும். அப்படி இருந்தாலும் அறிவு கூடினாலும் சிவத்துக்கிட்ட தான் கூட்டிட்டு போகும், அன்பும் பக்தியும் கூட்டினாலும் சிவத்துக்கிட்ட தான் கூட்டிட்டு போகும். அன்பின் உச்சம் அறிவு. அறிவில்லாத அன்பு வச்சு பிரயோஜனம் இல்லை, அன்பு இல்லாத அறிவாலையும் பிரயோஜனம் இல்லை. நான் பெரிய முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், உங்க மேல எனக்கு ஒரு அன்பு இல்லை, உங்களை என்னால புரிஞ்சிக்க முடியல, உங்க ஆன்மாவுக்கு என்ன வேணும்னு பார்த்து எனக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னால கொடுக்க முடியல, என் முனைவருக்கு டஸ்ட்பின்ல தான் போடணும். எத்தனை முனைவர் வச்சிருந்து என்ன பண்றது? எனக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒருவருடைய துன்பத்தை என்னால் உணர முடியவில்லை, அவருக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது, அவருக்காக எனக்கு கண் கலங்க மாட்டேங்குது அப்படின்னா என் முனைவர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கிராப் பேப்பர். டஸ்ட்பின்னுக்கு தான் அது லாய்க்கு, குப்பை அல்லலாம். அதுபோல
அந்த படிப்பு, அறிவு எதுவாக இருந்தாலும் அன்பு இல்லாத அறிவாலும் யூஸ் இல்லை, அறிவு இல்லாத அன்பாலையும் யூஸ் இல்லை. அதனால தான் நமக்கு திருமுறைகள் பக்தியையும் அன்பையும் வளர்க்கின்றது திருமுறைகள். நாயன்மார்கள் இந்த ஞான நெறியை வளர்த்தவர்கள், இந்த அறிவு நெறியை வளர்த்தவர்கள் சந்தானக்குறவர்கள் ஆவர். அவங்கள அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு பிரிக்கிறோம். அகச்சந்தானம்னா கைலாய பரம்பரையிலிருந்து தொடங்குகின்ற நந்திதேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதியார் இவங்க 4 பேரையும் அகச்சந்தான குறவர்கள்னு சொல்றோம். திரு கைலாய பரம்பரை என்பது நந்திதேவரை குருவாக கொண்டு ஆரம்பித்தது. சிவபெருமானாக இருந்தாலும் அவர் பதி என்பதால் அவரை விட்டுவிட்டு பசு கூட்டத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுல திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள் அப்படிங்கிறத இவங்க 4 பேரையும் சந்தான குறவர்கள்னு சொல்றோம். கைலாய பரம்பரையில அந்த முதல் பாட்டன், அப்புறமா நாப்பாட்டன், அப்புறம் முப்பாட்டன், 2ஆம் பாட்டன்னு வரிசையாக இந்த குருநாதர்கள் ஒருவருக்கு அடுத்தவராக இவங்க 4 பேருமே வந்திருக்கிறாங்க. இவங்களை அகச்சந்தான குறவர்னு சொல்றோம். புறச்சந்தான குறவர்னா இந்த அகச்சந்தான குறவர்கள்ல லாஸ்டா இருக்கிறவர் பரஞ்சோதியார் அல்லது பரஞ்சோதி முனிவர், ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பரஞ்சோதி முனிவர் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கதையை நம்ம படிக்க போறோம். அகச்சந்தான குறவர்களில் 4ஆமவர் ஆகிய பரஞ்சோதி முனிவர் தனது சீடராகிய மெய்கண்ட தேவருக்கு சிவஞானத்தை அருளினார். மெய்கண்ட தேவருங்கிறவர் யாரு? இங்க நம்ம ஊர்ல பிறந்த குழந்தை. அவரை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியும், ஃபுல் டீட்டெயில். அவங்க அம்மா யாரு, அப்பா யாரு, எப்படி பிறந்தாரு எல்லாம் தெரியும். ஆனா பரஞ்சோதி முனிவர் எப்படி பிறந்தாரு நமக்கு தெரியாது. ஆக பரஞ்சோதி முனிவர் அகச்சந்தான குறவராக இருக்கின்ற பரஞ்சோதி முனிவர் புறச்சந்தான குறவர்களில் முதலாவதாக இந்த மெய்கண்டாருக்கு இந்த ஞானத்தை வழங்குகிறார். மெய்கண்டார் என்ன பண்ணாரு? அருளுந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய மாணவருக்கு அதை வழங்குகிறார். அருளுந்தி சிவாச்சாரியார்ட்டு மறைஞான சம்பந்தரும், மறைஞான சம்பந்தத்திலிருந்து உமாபதி சிவாச்சாரியாரும், அப்படி இந்த 4 பேரும் அடுத்த பரம்பரையில குருநாதர்களாக இருந்து இந்த பாடத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த பாடத்தை இன்னைக்கு நான் நடத்துறேன். இந்த பேட்ச் முடிஞ்ச பிறகு நீங்களும் இதை நடத்துவீங்க. அடுத்து வருங்காலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க ஆசிரியராக நடத்த போறீங்க. அப்போ நீங்களும் இந்த வரிசையில வந்துருவீங்க. நம்ம இங்க கீழே நிற்போம் வரிசை. அப்படியே ஆரம்பிச்சு வந்தது, நடுவுல ஒரு 100-200 ஆசிரியர்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு 500வது ஆசிரியரா நம்ம நின்றுட்டு இருப்போம். அப்போ நம்மள இருந்து சிவபெருமானுக்கு நேரடியா லைன் வரையணும். நம்ம பேர் எங்க எழுதப்பட்டிருக்கு, எந்த கல்வெட்டுல இருக்கு? நம்ம கல்வெட்டுல கடைசியா நம்ம பேர் இருந்தாலும் மேல சிவபெருமான் பேர் இருக்கு. நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள் அப்படியே எழுதிக்கிட்டே வரும் பொழுது கீழே கைலை துரைசாமின்னு இருக்கு, வேற யாராவது ஒரு பேர் இருக்கு. சும்மா சொல்றேன், அம்முக்குட்டின்னு யாராவது இருக்கிறீங்க, அம்முக்குட்டி பெயர் அதுல இருக்கு அப்படின்னா அது ஒரு பெருமை தானே நமக்கு. சிவபெருமானோட பேர்ல சமமா நம்ம பேர் இருக்குது அப்படிங்கிறது. அந்த வகையில இந்த புறச்சந்தான குறவர்கள் என்பவர் மண்ணுலகில் வாழ்ந்தவர்கள், மண்ணுலகில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அறிவுறுத்தியவர்கள். இந்த ஊர்ல நம்ம சொல்லக்கூடிய ஊர்கள்ல அவங்க பிறந்து வாழ்ந்ததுனால இவங்களை புறச்சந்தான குறவர் என்று சொல்லுகின்றோம். மெய்கண்ட சாத்திரங்கள் 14 சாத்திர நூல்கள் நமக்கு இருக்கின்றது. திருமுறைகள் 12 சொல்றது போல சைவ சித்தாந்த நூல்கள் 14 இருக்கு. அதுல ஒரு நூல், முதல் நூல் திரு உந்தியார், காலத்தால் முந்திய நூல் திரு உந்தியார் என்று பெயர். அந்த திரு உந்தியார் என்கின்ற நூலை அருளியவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருவியலூர் என்கின்ற அந்த தலத்தைச் சேர்ந்த உய்யவந்த தேவநாயனார் அப்படிங்கிறவர் தான் அந்த திரு உந்தியாரை அருளினார். இந்த 14 சாத்திர நூல்களை தொகுக்கும் பொழுது அதையும் ஒரு நூலாக வைத்து தொகுத்திருக்கிறார்கள். இப்போ 12 திருமுறைகள் நமக்கு இருக்குன்னா 12 திருமுறையும் ஒரே நாள்ல ஒருத்தர் எழுதினாரா? இல்ல. முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர், 8 மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்களின் தொகுப்பு. அதுல திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி பிறந்தவங்களும் அதுல இருக்கிறாங்க. நம்ம 11ஆம் திருமுறையில அம்மையார் இருக்காங்க, காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. காரைக்கால் அம்மையார் எப்போ? கிபி 2ஆம் நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர்லாம் அப்போ கன்சீவ் ஆகவே இல்லை, அதுக்கு முன்னாலேயே அவங்க பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடின பாடல் 11ஆம் திருமுறையில இருக்கு. இந்த குழந்தை பாடின பாடல் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறையாக இருக்கிறது. ஆக இந்த உலகியல் வயதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த வகையிலே இந்த திரு உந்தியார் என்கின்ற நூலை திருவியலூர் உய்யவந்த தேவர் நாயனார் அவர் அருளியிருக்கிறார். அதை இந்த 14 நூல்கள்ல ஒரு நூலாக வைத்து தொகுத்திருக்கிறார்கள் அருளாளர்கள். 2வது திரு களிற்றுப்படியார் அப்படின்ற ஒரு நூல். அந்த நூல் ஏன் களிறு என்றால் யானை, படி என்றால் படி. இந்த தில்லை நடராசர்
சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். நடராஜர் உள்ள இருப்பாரு. அவருக்கு முன்னாடி நின்று நம்ம வழிபாடு செய்வோம். நடுவில் அந்த படி இருக்குல்ல, படியில ஒரு யானை துதிக்கை மாதிரி தானே போட்டிருப்பாங்க. எல்லா கோயிலையும் அது மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த பாடல்களை எழுதி வச்சிருக்கிறத அந்த யானையுடைய துதிக்கை, கல் துதிக்கை, கல்லுல இருக்கிற யானையுடைய உண்மையான துதிக்கை போல அது வந்து அந்த அந்த பாடல் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அது உள்ள வச்சிருக்கு சாமியோடைய காலடி. அதனால அதுக்கு திரு களிற்று படியார், படியில இருக்கிற களிறு போன்ற உருவத்தை கொண்ட யானையின் அந்த துதிக்கை, கல் துதிக்கை, இந்த ஓலைச்சுவடியை நிஜ துதிக்கையாக மாறி எடுத்து உள்ளே வைத்ததுனால இதுக்கு திருக்களிற்றுப்படியார் என்று பெயர். அந்த நூலை, அந்த ஓலைச்சுவடி நமக்கு வழங்கியவர் திருக்கடவூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த உய்யவந்த தேவநாயனார். இவங்க 2 பேரும் உய்யவந்த தேவநாயனார். அதனால ஊர் பேரை முன்னால வச்சு அடையாளம் வச்சுக்கிறாங்க. இவர் அவர். நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம்ல, ராஜேந்திர சோழன் அப்படின்னா அடுத்தும் ஒரு ராஜேந்திர சோழன் வருவோம். உங்க பேரனுக்கு ராஜேந்திரன் பேர் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், வரலாற்றில் படிச்சிருக்கோம், 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எங்க தாத்தா பேரு துரைசாமின்னு பேர். எங்க தாத்தா பேர் எனக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ வரலாற்றில் எழுதும் பொழுது துரைசாமி பாடம் நடத்தினார் அப்படின்னா எங்க தாத்தா நடத்தினாரா நான் நடத்தினேன்னு தெரியாது. ஒருவேளை அவர் நடத்தியிருந்தா 1ஆம் துரைசாமி, நான் வந்து 2ஆம் துரைசாமி. இப்போ என்னுடைய பேரனுக்கு நான் துரைசாமின்னு பேர் வச்சாக்க 3ஆம் துரைசாமி, அப்படி போய்கிட்டே இருக்கும். அது போல இங்க உய்யவந்த தேவநாயனார்னு 2 பேருக்கும் பேர் இருந்தாலும் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக இவர் திருவியலூர்ல உய்யவந்த தேவநாயனார், இவர் திருக்கடவூரை சொந்த ஊராக கொண்ட உய்யவந்த தேவநாயனார். அவர் அருளியது திருக்களிற்றுப்படியார். அடுத்து சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை நமக்கு அருளியவர் மெய்கண்ட தேவநாயனார். மெய்கண்டார், மெய்கண்ட தேவர், மெய்கண்டார், மெய்கண்ட தேவநாயனார் எல்லாமே ஒண்ணுதான். சிவஞான சித்தியார் அப்படிங்கிற நூலை நமக்கு அருளியவர் அவருடைய மாணவனாகிய அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்து 20 என்று 20 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பை வழங்கியவரும் அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்ததாக உண்மை விளக்கத்தை அருளியவர் திருவதிகை என்கின்ற ஊரை சேர்ந்த மணவாசகம் கடந்தார் என்கின்ற அருளாளர். மாணிக்க வாசகர் வேற, மணிவாசகர்னு மாணிக்க வாசகரை சிலர் சொல்லுவாங்க. அந்த மணிவாசகர் வேற, இந்த மணவாசகம் கடந்தார் வேற. மணவாசகம் கடந்தார், அதையும் தாண்டியவர் இவர். இவர் அருளிய நூலின் பெயர் உண்மை விளக்கம். அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியார், அவர் அருளிய நூல்கள் 8 நூல்களை ஒரே ஆசிரியர் வழங்கியிருக்கிறார். இப்போ எப்படி திருமுறைகள்ல முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், 9ஆம் திருமுறையில 9 ஆசிரியர்கள் ஒரு திருமுறை, 9ஆம் திருமுறை. 12 ஆசிரியர்களுடைய திருமுறை ஒண்ணுதான், அது 11ஆம் திருமுறை. ஆனா திருஞான சம்பந்தர் ஒருத்தர் மட்டும் 3 திருமுறை, திருநாவுக்கரசர் ஒருத்தர் மட்டும் 3 திருமுறை. அது போல இங்கே உமாபதி சிவாச்சாரியார் நம்மளுடைய அருளாளர்கள்ல 4ஆவதாக இருக்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள் அருளியிருக்கிறார் ஒருத்தரை. சிவப்பிரகாசம் அவர் அருளியது, திருவருட்பயன் அவர் அருளியது, வினா வெண்பா, போற்றி பகருடை, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, நெஞ்சு விடு தூது, சங்கற்ப நிராகரணம் என்று 8 நூல்கள். இது சித்தாந்த அட்டகம் என்று சொல்வார். 8 நூல்களை ஒருத்தர் வழங்கியிருக்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். அப்போ 14 சாத்திரைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு உங்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவார், குரான் என்று சொல்லுவார். ஒரு கிறிஸ்தவரை கூப்பிட்டு உங்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்டா பைபிள் என்று சொல்லுவார். அவங்களுக்குலாம் ஏன்னா தினந்தோறும் படிக்கிறாங்க, படிக்கணும், இல்லைன்னா வெளியில போக சொல்லிடுவாங்க, வீட்டுல அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க. நம்ம இந்துக்களை கூப்பிட்டு கேளுங்க உங்களோட புனித நூல் எதுன்னு கேளுங்க, பாதி பேருக்கு தெரியாது. பாதி பேர் பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. ஓகே, யார் யாரெல்லாம் பகவத்கீதை சொன்னீங்க? ஓகே, கை தூக்குங்க. ஒரு 100 கை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பேர் பகவத்கீதையை பார்த்துருக்கிறீங்க? அதுல பாதி கை கீழே போயிடும். பார்த்தவங்க கை பாதிதான். சரி, பார்த்தது சரி, எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? ஐயா, நான் பார்த்துருக்கிறேன், எங்க வீட்டுல சாமி ரூம்ல வச்சிருக்கிறேன், அது சமஸ்கிருதத்துல இருக்கு, அந்த பகவத்கீதை தான் நான் வச்சிருக்கேன். ஆக பகவத்கீதையை படிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா அது இன்னும் பாதி கை கீழே போயிடும். படிச்சதுல எத்தனை புரிஞ்சிருக்கு, எத்தனை அத்தியாயம் இருக்கு, என்ன சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணன், எதை கொண்டு வந்தா எதை எடுத்து செல்வதற்கு சொல்லியிருக்கிறாரு, ஏன் அப்படி சொன்னாரு, ஐயோ அதெல்லாம் கேட்காது, அது மகாபாரத போர் பத்தி சொல்லியிருக்குது. இப்படிதான் நம்ம சமய நூலை, நம்முடைய வேத நூலை, நம்முடைய புனித நூலை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஷேம் என்று சொல்லலாம், அசிங்கம். மற்ற சமயங்கள்ல இப்படி இருந்தாக்க சமயத்தை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்.
நமக்கு இது போல இந்த சைவ சமயத்திலே சிவபெருமானை தலைவனாக கொண்டு இருக்கு. நம்ம இந்து சமயத்தை 6 வகையாக பிரிக்கலாம். சிவனை தலைவனாக கொண்டிருக்கின்றது சைவ சமயம்னு சொல்றோம். விஷ்ணுவை தலைவனாக கொண்டிருக்கிறத அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், என்னது, ஓகே, விஷ்ணுவை தலைவனாக, திருமாலை தலைவனாக கொண்டிருக்கிறவங்க வைஷ்ணவர்கள் என்று சொல்லுகின்றோம். பிரம்மாவை வணங்குற குரூப் ஒன்று இருக்கு. அப்படி 6 வகையாக நம்ம பிரிக்கிறோம். சிவத்தை தலைவனாக நான் கொண்டிருக்கின்றேன், என் தலைவன் சிவபெருமான் என்று சொன்னால் எனக்கு புனித நூல் இந்த திருமுறைகளும் அருளாளர்கள் அருளிய 14 சாத்திர நூல்களும். மேற்கண்ட சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்களுள் தலை சிறந்ததாக கருதப்படுவது மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம் என்கின்ற நூல். இந்த 14 நூல்களும் பல்வேறு ஆசிரியர்களால் இயற்றப்பட்டிருப்பினும் இவற்றுள் தலையாய நூலை எழுதிய மெய்கண்டார் பெயரிலே முழு தொகுதியையும் மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்லுகின்றார்கள். மெய்கண்டார் தான் அந்த முக்கியமான நூலை எழுதினதுனால இந்த 14 நூலுக்கும் சேர்த்து, ஏன்னா மெய்கண்டாரோட சிஷ்யர்கள் தான், மெய்கண்டாருக்கு முன்னாடி முதல் 2 நூல் தான் அருளப்பட்டிருக்கிறது. யாரு? திருவியலூர் உயர்ந்த தேவநாயனாருடைய திருவுந்தியாரும் திருக்கழிற்றுப்படியாரும் மெய்கண்டார் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பாடிட்டார். அவங்க இவரை விட சீனியர். அதுக்கப்புறம் தான் மெய்கண்டார், அதுக்கப்புறம் தானே இவர் அருளந்தி சிவாச்சாரியார், அதுக்கப்புறம் வந்தவர் தான் உமாபதி சிவம். ஆக இந்த 3 பேர்ல மெய்கண்டார் தான் சீனியர். பட் அவருக்கும் சீனியர் இன்னும் 2 பேர் இருக்காங்க. மணவாசகம் கடந்தாரும் இல்லை. மெய்கண்டாருக்கு மேல சீனியர் 2 பேர் இருந்தாலும் மெய்கண்டாருடைய நூல் மிக சிறப்பு வாய்ந்த நூலாக இருப்பதால் அந்த பெயரை வைத்து இந்த 14க்கும் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த மெய்ஞானமானது சந்தானக்குறவர்கள் வழியாக நம்மை வந்து அடைந்தது. இன்னைக்கு நம்ம இதை எப்படி பேசுறோம், படிக்கிறோம் அப்படின்னா இவங்க மூலமா தான் நமக்கு வந்திருக்குது. ஞானத்தை அருளிய இந்த ஞான பரம்பரையைத்தான் கைலாய பரம்பரை என்று பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள். கைலாயத்தில் ஸ்ரீகண்ட பரமசிவனால் அருளப்பட்ட சிவஞானம் மெய்கண்டார் வாயிலாக, ஒரு 4 பேரை ஸ்கிப் பண்ணிட்டேன். அவர் நேரடியா மெய்கண்டாருக்கு சொல்லலை, ஒரு தடவையும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் அப்படியே நேரடியா மெய்கண்டாருக்கு வந்துட்டேன். அவர் சிவபெருமான் யாருக்கு சொன்னாரு? நந்தியம் பெருமான். அவரு சனத்குமாரருக்கு, அவரு சத்தியஞான தரிசிகளுக்கு, அவரு யாருக்கு சொல்றாரு? பரஞ்சோதியாருக்கு. அவரு மெய்கண்டாருக்கு சொல்றாரு. அப்படி அந்த படிப்படியா வந்த இந்த சிவஞான போதத்தை நாம் படிப்பதால் நாம் சிவபெருமானுக்கு எவ்வளவு நெருக்கமாக வந்து விட்டோம் என்பதை உணரலாம். நீங்க யாரு, நான் யாரு, நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? சாதாரண வேலையை செய்ய, ஒரு முதலமைச்சர் வேலை கூட ஒரு சாதாரண வேலை. ஒரு பிரதம மந்திரி இந்த நாட்டுக்குனாலும் அது ஒரு சாதாரண வேலை. அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பிரதம மந்திரியான்னு தெரியாது. போன முறை ஒரு வாரத்துக்கு முன்னால, இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியல, ஒரு வாரத்துக்கு முன்னால முதலமைச்சராக இருந்தவர் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தன்னுடைய தொகுதியிலே எம்எல்ஏவாக கூட ஆக முடியல. 234 தொகுதிக்கும் தலைவனாக இருந்தவன் தன்னுடைய தொகுதியிலே தோத்து போகின்ற நிலைதான் மாறும். உலகத்தில் மாறாதது எதுவும் இல்லை. ஓஹோங்கிறதெல்லாம் ஒரு தடவை ஆஹா அப்படின்னு கீழே விழுந்துரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆக இங்க சிவபெருமானுடைய பாடத்தை நாம் நேரடியாக படிக்கின்றோம் என்றால் இப்ப நம்ம யாரோட இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், சிவபெருமானுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம் பாருங்க. அப்படி கை நீட்டி தொட்டா சிவபெருமானை தொட்டுடலாம் போல் இருக்கு. அவ்வளவு பக்கத்துல வந்துட்டோம். எங்கேயோ நம்ம ஏதோ சாதாரண தரிசனத்துல வரிசையில நிக்கிறோம்னு நினைக்காதீங்க. விஐபி தரிசனத்துல முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்காங்க. நமது முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவங்களுக்கு தாத்தா பாட்டா அவங்கெல்லாம் முனிவர்கள், பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள், பல நூற்றாண்டுகளாக தவமிருந்து பெற்ற ஞானத்தை, சாதாரணமா இந்த ஞானம் கிடைச்சிடாது. அதை 13ஆம் நூற்றாண்டு மெய்கண்டார் அவதாரம் செய்தது 13ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் கூட இது ஆதீனங்கள்ல மட்டும்தான் இருந்தது. மெய்கண்டார் என்ன பண்ணாரு? அவருடைய சீடருக்கு சொன்னாரு, அவர் சீடருக்கு சொன்னாரு. அப்படி ஒரு சீடருக்கு தான் சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி பப்ளிக்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பள்ளிக்கூடத்துலயோ ஆன்லைன்லயோ கிளாஸ் அப்படிலாம் யாரும் எடுக்கல. அப்படி ஆதீனத்திலேயே கிடைச்ச அந்த ஞானத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு படிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தவம் செஞ்சிருப்போங்கிறத பாருங்க. இந்த குரூப்ல இருக்கிற 1000 பேர் 1500 பேர் போய் கைலாய மலையில ஒரு 6 மாசம் அந்த குளிர்ல உட்காந்து தவம் செஞ்சுட்டு
சமம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு முனிவர் வருவாரு. அவர் வந்து இந்த பாடத்தை நடத்துவாருன்னு சொன்னா நம்ம போவோமா? போயாச்சு. அதெல்லாம் வேண்டாம். ஆன்லைன்ல இலவசமா கொடுக்கும்போதே படிக்கல. நம்ம போய் கைலாயத்துல நேரடியா இமயமலையில உட்கார்ந்து அந்த குளிர்ல எப்படி இதை படிக்க போறோம்? நிச்சயமா வேண்டான்னு சொல்லிடுவோம். இந்த அளவுக்கு நமக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நாம் செய்த தவம் என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த படமாக போட்டு காண்பித்திருக்கின்றோம். ஸ்ரீகண்ட பரமசிவன்ல இருந்து வரிசையாக எப்படி வந்தது, புறச்சந்தான குறவர் யாரு, அகச்சந்தான குறவர் யாருங்கிறத காண்பித்திருக்கின்றோம். மெய்கண்டாரை பற்றி நம்ம பேசிட்டதுனால மெய்கண்டாரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் 13ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னர் 700 ஆண்டுகளுக்கு முன்னர் நூற்றாண்டின் முற்பகுதியில், அதாவது 1320 1306 அந்த பிகினிங்லேயே 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கடலூர் மாவட்டத்தில், இப்போ எவ்வளோ ஒரு பெருமை பாருங்க நமக்கு, நம்ம ஊர். இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க இந்த மெய்கண்டாரை பற்றி படிக்கும் பொழுது, அடடா நான் இந்த நாட்டில் இங்கே பிறந்திருக்கிறேன், அங்கே மெய்கண்டார் பிறந்த நாட்டில் நான் பிறக்கலையேன்னு அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். வெளிநாட்டினர் அனைவருக்குமே இந்த ஆதங்கம் இருக்கும். மெய்கண்டார் பிறந்த பூமியில நான் பிறக்கலையே, ஒரு தடவையாவது அந்த மண்ணை போய் நாம் மிதிச்சுட்டு வரணும் அப்படின்னு எவ்வளோ பேர் தவம் இருக்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் தவம் இருக்கிறாங்க. நாம் அந்த ஊரிலே பிறந்திருக்கிறோம். அதே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகடம் என்ற ஊரில், இன்னும் பெண்ணாகடத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய அருமை பெருமையெல்லாம் நீங்க என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளோ முக்கியமான சிறப்பு வாய்ந்தது இந்த ஊர். பெண்ணாகடம் என்ற ஊரில் அச்சுத கலப்பாளர் மற்றும் மங்களாம்பிகை என்ற சிவனடியார் தம்பதியருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த ஊர்ல பெண்ணாகடத்துல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை. குழந்தை பிறக்காம இருந்தது. அவங்க வந்து அவங்களுடைய குருநாதர், அவருக்கு பெயர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் தான் அவங்களுடைய குருநாதர். நம்ம ஃபேமிலி டாக்டர்னு சொல்றோம், குலகுருன்னு சொல்றோம். அது போல அவங்க குலத்துக்கு குருநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இது மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கோம், குழந்தை பிறக்காதுன்னு எல்லாம் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா, பரிகாரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படின்னு அவரை போய் கேட்குறாங்க. அவர் வந்து அந்த காலத்தில் நூல் சாட்சி பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க. இந்த தேவார புத்தகத்தை கையில் எடுத்து ஒரு நூலை உள்ள இன்சர்ட் பண்ணி பார்க்குறது, எந்த பாடல் வருது அப்படின்னு பார்த்து அந்த பாடலை நீங்கள் பாடி வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்படி அந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் அந்த தேவார நூலை எடுத்து நூல் சாத்தி பார்க்குறாரு. அப்படி நூல் சாத்தி பார்க்கும் பொழுது அவருக்கு கிடைக்கின்ற பதிகம் திருவெண்காடு அப்படிங்கிற தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகம் கிடைக்கிறது. அந்த பதிகம் கண்காட்டு நுதலானும் அப்படின்னு தொடங்கும். கருமுதல் திருவரை நூல்ல முதல் பாடல் அதுதான். கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படின்னு இந்த பாடல்ல இருக்கு. பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை வேணும், நான் மலடிங்கிற பட்டத்திலிருந்து வெளியில வரணும், என்னைய எல்லா சடங்குகளுக்கும் எல்லாரும் மரியாதையோட கூப்பிடணும், என்னை ஒதுக்கி வைக்க கூடாது, எனக்கு பத்திரிக்கை கொடுத்தாலும் நான் பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறேனே, குழந்தை இல்லை, அங்க போயிட்டு இவங்க ஏதாவது ஒரு சுப காரியத்துல கலந்துக்கிட்டா யாராவது பேசுவாங்கல்ல, இவளுக்கே பிள்ளை இல்லை, இவளை போய் ஏன் வளையல் போட சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க. ஒரு இடத்துல அடிச்சு கேட்டிருப்பாங்க. அதனால வாழ்நாள் முழுவதும் அந்த சுப காரியங்களுக்கு இந்த பெண் போக மாட்டாங்க. கணவனை இழந்த ஒரு பெண் திருமணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவள்கிட்ட போய் வாங்குறதாப்பாங்க. இதுக்கு பயந்தே அந்த பெண் அப்படியே ஒடுங்கி சுருங்கி ஒரு பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளே கிடந்துருவாங்க வாழ்நாள் முழுவதும். அப்படி நான் மலடிங்கிற ஒரு பட்டத்தோட என்னால் இருக்க முடியல, என்னுடைய மாமியார் தொல்லை எனக்கு தாங்க முடியல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, நானும் ஒரு பெண் என்பதை நிரூபிக்க மாட்டேனா, நானும் ஒரு தாயாக இருக்க மாட்டேனாங்கிற ஒரு ஆசையும், எனக்கு அடுத்து என்னை காப்பாற்ற என்னை பார்த்துக்கொள்ள எனக்கு ஒரு அன்பு செலுத்த எனக்கு ஒரு பிள்ளை இருக்காதா
அப்படின்னு கணவனும் மனைவியும் வேண்டி 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 எப்போ பார்த்தாலும் ஒரு பிள்ளை பிறக்காதா பிள்ளை பிறக்காதா, ஒரு படத்தை பார்த்தா குழந்தை படத்தை பார்த்தா ஏங்க நமக்கும் இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா நல்லா இருக்காதா அப்படியும். மாமியார் வந்து ஐயோ இந்த மாசமும் போச்சா அவ்வளவுதானா, எனக்கு பரம்பரை அவ்வளவுதானான்னு அவங்க திட்டுறதை கேட்டு நொந்து போயும் யாரெல்லாம் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும்னு கவலைப்பட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ, பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும், நிச்சயமாக சத்தியமாக 100% குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உடனே சந்தேகம் வந்துடும். டாக்டரே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த பாட்டை படிச்சா எப்படி வரும் அப்படின்னு நம்ம சந்தேகம் வருங்கிறதுனால திருஞான சம்பந்த பெருமான் பதிவு செய்து விட்டார். ஐயுற வேண்டா ஒன்று, சந்தேகப்படாத நடக்கும் அப்படின்னு அந்த பதிகத்துல இருக்கு. அருளந்தி சிவாச்சாரியார் இந்த திருமணம் குழந்தை இல்லாத பெற்றோருக்கு இந்த தளத்துல போய் அங்க 3 குளங்கள் இருக்கிறது, அங்க அங்க நீராடுங்க, அங்க இருக்கிற புஷ்பங்கள் அந்த பூக்களை எல்லாம் பறித்து பெருமானுக்கு வச்சு நீங்க பெருமானை வணங்குங்க, இந்த பதிகத்தை பாடி வணங்குங்கன்னு சொல்லி அனுப்புறார். அவங்க வந்து அது போல அருளந்தி சிவாச்சாரியாரின் வழிகாட்டுதல் படி குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக திருவெண்காடு சென்று திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவெண்காட்டு பதிகத்தை, இந்த பதிகம் 2ஆம் திருமுறையில் 48வது பாடலாக இது இருக்கிறது, பாடி அங்கு இருக்கும் சுவேதவன பெருமானை வழிபட்டு வந்தார்கள். ஒரு நாள் இரவில் அவர்கள் கனவில் சிவபெருமான் தோன்றி, இந்த பிறவியில் உமக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை, பிராரத்தம்னு பின்னாடி படிக்க போறோம், இந்த பிறவியில நம்ம எதெல்லாம் அனுபவிக்கணும், எந்த இன்பம் நமக்கு உண்டு எந்த துன்பம் நமக்கு உண்டு எது நமக்கு இல்லை என்பதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை என்பது அவங்களுடைய விதியில இல்லை. ஆனாலும் இருப்பினும் திருஞான சம்பந்தனின் பதிகத்தில் நம்பிக்கை வைத்து பாடி வழிபட்டதால் திருஞான சம்பந்தனை போலவே உமக்கும் ஒரு தெய்வ மகந்தனை அருள்வோம் என்று திருவாய் மலர்ந்தார். அதன்படியே அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தை பாடினால் விதியையும் வெல்லலாம். விதியை வெல்வது எப்படி, விதியை வெல்ல முடியுமா, தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னா பதிகத்தை பாடினால் மாற்றலாம்ங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். குழந்தை இல்லாதவங்க யாருன்னு நமக்கு தெரியும், யார் அட்வைஸ் பண்ணாருன்னு தெரியும், எந்த கோவிலுக்கு போனாங்கன்னு தெரியும், எந்த பாட்டை பாடினாங்கன்னு தெரியும், என்ன குழந்தை பிறந்ததுன்னு நமக்கு தெரியும். இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் நமக்கு? எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான நபர்கள் இந்த பாடலை பாடி திருமணம் குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த பதிகத்தை பாடி குழந்தை பெற்றிருக்கிறார்கள். குழந்தையோடு எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. இந்த பாட்டை நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து பாடி 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 மனப்பாடம் ஆயிடுச்சு, மனப்பாடம் ஆனவுடனே கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஃபோட்டோ அனுப்புகிறாங்க நமக்கு. அப்படி யாருக்கெல்லாம் திருமணமாகி இப்போ இந்த லெவல் இங்கே என்னோட மாணவர்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோவை கேட்குறவங்க, உங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், வேறு ஊரை சேர்ந்தவர்கள், வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், யாராக இருந்தாலும், வேறு சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு குழந்தை இல்லை என்றாலும் இந்த பதிகத்தை பாடினால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானை சொல்லியிருக்கிறார். சுவேதவன பெருமான் அருளால் கிடைத்த குழந்தை என்பதால் அவர்களின் குழந்தைக்கு சுவேதவன பெருமாள் என்ற பெயர் சூட்டி வளர்த்தார்கள். அந்த குழந்தை பிறக்குது, நீகண்டார் பிறக்கிறார் சின்ன குழந்தை. திருஞான சம்பந்தர் உங்களுக்கு தெரியும், அவரும் ஒரு குழந்தை தான். திருஞான சம்பந்த பெருமான் ஒரு குழந்தை. இந்த குழந்தை அருளிய அந்த பதிகத்தை பாடி வழிபட்டதால் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. முதல்ல இருக்கிற நீகண்டார், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, முன்னாடி இருக்கிற 2 குழந்தைங்க திருமுறைகளின் முதல் திருமுறையின் தலைவன் திருஞான சம்பந்த பெருமானாகிய குழந்தை. சைவ சித்தாந்த 14 சாத்திர நூல்கள் 14ல இருக்கிற எத்தனை ஆசிரியர்கள் இருந்தாலும் அதில் முதன்மையான ஆசிரியராக வைத்து போற்றப்படுகின்ற மெய்கண்டாரும் ஒரு குழந்தை. இந்த திருமுறைகளை எல்லாம் நமக்கு தேடி தந்தவரும் ஒரு குழந்தை. இப்படி அது பின்னாடி நம்ம படிக்க போறோம். இப்படி சுவேதவன பெருமான் அருளால் கிடைத்த குழந்தை என்பதால் அவர்களின் குழந்தைக்கு சுவேதவன பெருமாள் என்ற பெயரிட்டு பெயர் சூட்டி வளர்த்தார்கள். பெண்ணாகடத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் என்ற ஊர் இருக்கிறது. திருவெண்ணைநல்லூர் அப்படின்னோடனே நமக்கு சுந்தரர் ஞாபகம் வரணும். சுந்தரரை வந்து பெருமான் தடுத்து ஆட்கொண்ட இடம் திருவெண்ணைநல்லூர். அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இதில் நீங்க பார்க்கலாம். சுந்தரர் பெருமான்கிட்ட கேட்கிறார், தடுத்து ஆட்கொண்ட பிறகு சிவபெருமானே கோர்ட்டு கேஸு அதெல்லாம் பண்ணி என்னைய நீங்க ஆட்கொண்டுட்டீங்க, அடுத்து நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சிவபெருமான் சொல்றாரு, யாம் விரும்பும் அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆகையால் நம்மை தமிழால் பாடு அப்படின்னு சொன்னார்.
சிவபெருமானுக்கு அர்ச்சனை பிடிக்கும்னு நம்ம நினைக்கிறோம், அபிஷேக பிரியர்னு நம்ம நினைக்கிறோம். சிவபெருமான் சொன்னது எனக்கு பிடிச்சது இந்த திருமுறை தான் பாடு என்று கூறினார். அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொள்ளப்பட்டதும் இந்த திருவெண்ணிநல்லூர். அப்ப எவ்வளவு பெருமை வாய்ந்தது பாருங்க. இவ்வளோ பெரிய ஞானியாகிய மெய்கண்டார் ஞானம் பெற்றதும் இந்த திருவெண்ணிநல்லூர். இவ்வளோ பெரிய ஞானியாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர், பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் தடுத்தாட்கொள்ளப்பட்டதும் அந்த திருவெண்ணிநல்லூர். அப்ப அந்த திருவெண்ணிநல்லூருக்கு ஒரு தடவை கூட நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், ஆனா திருவெண்ணிநல்லூர் போனது இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்றது? வேஸ்ட்ன்னு சொல்லலாம். எங்கேயோ இருந்து மெக்காவுக்கு போறாங்க, எங்கேயோ இருந்து ஜெருசலேம் போறாங்க, எங்கேயோ இருந்து ரோம் போறாங்க. இங்க இருக்கிற திருவெண்ணிநல்லூருக்கு நம்மளால போக முடியாது. இங்க இருக்கு. திருவெண்ணைநல்லூரில் உள்ள தாய் மாமா வீட்டிற்கு குழந்தை சில மாதங்கள் இருந்தது. பெண்ணாகடத்துல தான் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்குது. மாமா வீடு திருவெண்ணைநல்லூர்ல இருக்கு. 2 வயது குழந்தை வாசலில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஆகாய மார்க்கமாக பொதிகை மலை நோக்கி சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர், கைலாயத்திலிருந்து பொதிகை மலையில அகத்தியர் முனிவரை பார்க்கறதுக்காக பரஞ்சோதி முனிவர் போய்கிட்டு இருக்க. அப்படி போகும் பொழுது அவர் இந்த ரூட்ல போறாரு. திருவெண்ணைநல்லூர் நடுவுல இருக்குன்னு நினைக்கிறேன். திருவெண்ணைநல்லூரை கிராஸ் பண்ணும் பொழுது பரஞ்சோதி முனிவருக்கு தெரியுது, கீழே இருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி கீழே இழுக்குது. உள்ள அங்க ஒரு சூரியன் மாதிரி சூரியன் அங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க கீழே விளையாண்டுட்டு இருக்குது அப்படின்னு அவருக்கு, அவங்களாம் அருளாளர்கள் இல்லை, ஞானிகள், அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அது பார்த்த உடனே அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆகாய மார்க்கமாக பொதிகை மலை நோக்கி சென்று கொண்டிருந்த பரஞ்சோதி முனிவர் கீழே விளையாடும் அந்த தெய்வ குழந்தையை கண்டு இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு மெய்ஞானத்தை உபதேசித்து, அவங்களுக்கு தெரியும் இந்த ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மா, குழந்தை வயசுல சின்னது, ஆனா அது உள்ள இருக்கிற உயிர் இருக்கே அது ரொம்ப பக்குவப்பட்டது. போன ஜென்மத்தில எல்லாம் அது இதை விட பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் அது பண்ணி இந்த தவத்திற்கு தகுதியானதாக அந்த குழந்தை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டு, குருநாதனுக்கு தான் தெரியும் தீக்கை பெறும் பொழுது உங்களுக்கு சமய தீக்கை கொடுக்கணுமா விசேட தீக்கை கொடுக்கணுமான்னு யார் முடிவு பண்றது? நம்ம பண்ணிக்கிறோம், ஐயா எனக்கு விசேடம் வேண்டாம், சமயம் மட்டும் கொடுங்க, எனக்கு விசேடமும் சேர்த்து கொடுத்துருங்க. அதெல்லாம் குருநாதனுக்கு தெரியணும். அவர் தெரியும் இந்த ஆன்மா எதை கொடுக்கலாம், இதுக்கு என்ன வயது, இதுக்கு செர்லாக் கொடுக்குறோன்னா செர்லாக் 0வா 1ஆ 2ஆ ஜூனியர் ஹார்லிக்ஸா யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அது போல இந்த குழந்தைக்கு முழுவதும் பக்குவமா இருக்கிற குழந்தை அப்படிங்கிறதுனால இந்த பதி பசு பாசம் அப்படிங்கிற இந்த பாடத்தை அதுக்கு சொல்லி காதுல மந்திரமாக ஓதி மெய்ஞானத்தை உபதேசித்து, இதுக்கு மேல் இந்த குழந்தைக்கு பேர் நாமம் சொல்லுவாங்க. அந்த பெயரை மெய்கண்டார் அப்படிங்கிற பெயரை அவர் தான் சூட்டுறார். இதுக்கு முன்னால இவருக்கு பெயர் சுவேதவன பெருமாள். அந்த கோவில் சாமியை வேண்டி பிறந்ததுனால இந்த சாமி பேரையே வச்சிடறாங்க. அது இயற்கை தானே. இந்த சாமியை வேணும், இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலில் வேண்டிட்டு நடந்துருச்சுன்னா பிள்ளைக்கு மாரியம்மான்னு பேர் வச்சிடறோம்ல, அதுபோல் சுவேதவன பெருமாளை வேண்டி இந்த குழந்தை பிறந்ததுனால சுவேதவன பெருமாள்னு பேர் வச்சிருந்தாங்க. இவர் இந்த ஞானத்தை உபதேசித்த பிறகு, ஞான உபதேசத்திற்கு பிறகு பேர் மாற்றுவாங்க குருநாதன். அப்போ மெய்கண்டாருங்கிற திருநாமத்தை அவர் சூட்டினார். இப்போ பரஞ்சோதி முனிவர் அருளிய ஞானத்தை தமிழில் மெய்கண்டார் சிவஞான போதம் என்னும் நூலாய் அருளினார். தமிழ்ல பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருப்பாரா அப்படின்னா அவர் வேணா சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்கலாம். நமக்கு தமிழ்ல இத சிவஞான போதம் என்கின்ற நூலாக நமக்கு அருளி தந்தவர் இந்த மெய்கண்டார். இதுதான் மெய்கண்டாருடைய வரலாறு. ஏன்னா மெய்கண்டாருக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பரம்பரை ஸ்டார்ட் ஆகுதுன்னு படிக்கிறோம். மெய்கண்டாரை பத்தியாவது நம்ம முழுவதும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த குறிப்பை நம்ம கொடுத்துருக்குறோம். இதுல முக்கியமா நமக்கு கூடுதலாக தெரிந்த செய்தி என்ன என்றால், இந்த பதிகத்தை படிச்சா குழந்தை பிறக்குமா, அவ்வளோ ஈஸியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெய்கண்டார் பிறந்ததே ஒரு ப்ரூஃப். இது எப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரூஃப். என்னுடைய அனுபவத்துல நான் என் கண்ணு முன்னால பார்த்த என்னுடைய மாணவர்கள், 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழந்தை இல்லைன்னு சொன்னவங்க இந்த பதிகத்தை படிங்கன்னு நான் சொல்லியோ அல்லது வேறு யார் மூலமாகவோ படித்து 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 குழந்தையை அனைவரும் பெற்று விட்டார்கள். யாருக்கு இன்னும் குழந்தை இல்லாம இல்லை, இதை படிச்சா எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலைன்னு யாருமே கிடையாது. அப்படியே 100% கேரண்டி கொடுக்கலாம் இந்த பதிகத்திற்கு. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இந்த பதிகத்தை ஜெராக்ஸ் எடுத்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வளவுதான், பாடம் முடிந்தது. ஒரு மீள் பார்வை என்று ஒரு திருப்புதல். என்ன படிச்சோங்கிறத சுருக்கமா பார்த்துருவோம். என்ன படிச்சோம்? சிவஞான போதம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம்.
நம்ம ஏதோ ஒரு கேவலமா இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க, பொய் சொல்றவன்லாம் கோடீஸ்வரனா இருக்கிறான், ஏமாத்துறவன்லாம் நல்லா இருக்கான், திருட்டுத்தனமா அரசியல் செய்யறவன்லாம் மாருதி இது வச்சிருக்கான், டொயோட்டா ஃபார்ச்சுனர் வச்சிருக்கான், எல்லாரும் ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த நாம் இன்று நாம் உணர்ந்து கொண்டோம், இந்த கைலாய பரம்பரையில் நாம் ஒருவராக ஆகிவிட்டோம். இதுவரைக்கும் நம்ம பரம்பரை எதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம அப்பா, அப்பா வழியில தாத்தா, தாத்தா வழியில அவங்க முப்பாட்டன், அதுக்கு முன்னாடி இருந்தவன் பேர் நமக்கு தெரியாது. நமக்காக அவன் வாழ்க்கையே வீணாக்கினான், ஆனா அவன் பேர் கூட நமக்கு தெரியாது. அவன் சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனா அவன் பேர் நமக்கு தெரியாது. அப்பாவோட பேரே பிள்ளைங்களுக்கு தெரியாத காலமெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. தாத்தா பேரு பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏன் தாத்தா பேர் என்னன்னு எல்லா ஒரு 100 பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு உங்க தாத்தா பேர் என்னன்னு கேளுங்க, பாதி பிள்ளைங்க தெரியாது சொல்லும். அப்படி போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல. ஆனா டாஸ்மாக் எத்தனை இருக்குன்னு கேளுங்க சொல்லுவாங்க. கள்ளச்சாராயம் எங்க விற்கிறாங்கன்னு கேளுங்க சொல்லுவாங்க. போதைப் பொருள் எப்படி வாங்கலாம்னு சொல்லுங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் நடத்தினவனுடைய விளைவு இன்று இந்த மாதிரி நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சிவஞான போதம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். இது தவிர வேற மற்றதெல்லாம் மிஸ்சலேனியஸ். கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, முழங்கால் வலிக்குது, மனைவி பேசலை, கணவர் சண்டையில் இருக்கிறாரு, கணவர் குடிகாரராக இருக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பாடத்துல சேர்ந்ததுனால சிவபெருமானுக்கு பக்கத்துல, மெய்கண்டாருக்கு பக்கத்துல, மெய்கண்டார் சொன்னதை நம்ம மெய்கண்டார் யாரு, மெய்கண்டார் சொல்றத நம்ம நேரடியா மெய்கண்டார் பாடத்தை படிக்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அந்த உரிமையை சிவபெருமான் நமக்கு கொடுத்து நம்மளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கிறார். எனக்கு முன்னால நீங்க உட்காருங்க, அவங்கெல்லாம் பின்னாடி நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல் வரிசையில நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. ராஜகுமாரனாக, இளவரசனாக, இளவரசியாக. நீங்க அத்தனை பேரும் இளவரசி தான். வயசை பத்தி கவலைப்படாதீங்க. ஐயா எனக்கு 96, என்னை போய் இளமைன்னு சொல்றீங்களா? அப்படி பார்க்காதீங்க. பட்டத்து ராணி ஆகிறதுக்கு தயாராக இருக்கின்றீர்கள், பட்டத்து ராசாவாகிறதுக்கு இளவரசர்களாக இருக்கின்றோம். நம்ம அதுக்கு தகுதியானவர்கள்னதே இவ்வளவு நாள் தெரியாம இருந்தோம். இன்னைக்கு இந்த கைலை அறக்கட்டளையின் சைவ சித்தாந்தத்தை படிச்சதுனால நாம் இளவரசர் இளவரசிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆக சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான், சனத்குமார, நந்தியபெருமான், சனத்குமார, சத்தியஞான தரிசிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார், அருணந்தி சிவாச்சாரியார், மனஞான சம்பந்தர், உமாபதி சிவன், நமச்சிவாயமூர்த்திகள், குருநாதர் 1, 2, 3, 4, 5, 6, இப்ப இருக்கிற 23வது குருமகா சன்னிதானம், அதுக்கப்புறம் கந்தசாமி ஐயா, அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் நீங்க. அவ்வளவுதான். எவ்வளவு பக்கத்துல இருக்கோம். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஓட்டுறதுக்கு ஒரு கார் வேணுமா? இல்ல ஒரு நல்ல வீடு வேணுமா? இதை விட வேற என்ன வேணும்? இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். இந்த உலகத்தில் பல கோடி மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்கள்ல 6 கோடியே 99 லட்சம் பேருக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியுதுன்னா நம்ம அந்த டாப் கிரீம் விஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம அப்படின்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம் இதுவரை கிடைக்காதவர்கள் திருவெண்காட்டு பதிகத்தை பாடி வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். பிறக்கலைன்னா என்னை கேளுங்க. ஐயா நீங்க அப்படி அடிச்சு சொன்னீங்க குழந்தை பிறக்கல, 9445070511 என்னுடைய மொபைல் நம்பர். திருவெண்ணைநல்லூருங்கிற அந்த ஊர் சிவபெருமான் சுந்தரரை ஆட்கொண்ட தலம். 7ஆம் திருமுறையான சுந்தரர் தேவாரத்தின் முதல் பாடலான பித்தா பிறைசூடி என்ற பதிகம் பாடப்பட்டது. சிவபெருமான சுந்தரர், லூஸ், நீ என்ன லூசா, நீ பித்தனா அப்படின்னு கேட்டார். அப்புறமா சிவபெருமான் அப்படி நம்மளை யாராவது ஒருத்தர் கேட்டுட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து கைலை ஐயா பார்த்துட்டு கைலை மடையா அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வரும். என்னைய பார்த்தா மடையான்னு சொன்னா உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, அப்படிதானே? அப்படி பவுன்ஸ் ஆகும். நியூட்டன்ஸ் 3rd law, எவ்ரி ஃபோர்ஸ் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது போல அவனை பாஞ்சு கரைச்சி குடிச்சிருப்போம். நம்ம எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம், நான் யாரு, என்னை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு இருப்போம். சிவபெருமான் என்ன சொன்னாரு, எல்லாரும் முன்னாலேயும் வச்சு என்னைய லூசுன்னு சொன்னேன். லூசுன்னே பாடு, பிற்காலத்திலையும் எல்லாரும் நான் லூசுங்கிறத தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு பித்தா என்றே பாடு என்று அவரே அடியெடுத்து கொடுக்கிறார். எப்படிப்பட்ட கருணையாளன் பாருங்க.
நமக்கெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, அவரு அழிச்சிருவாரு, ஒழிச்சிருவாரு, குடும்பத்தை பிரிச்சிருவாரு, தொழிலை நிறுத்திடுவாரு, ஆட்டி வச்சிருவாரு, சோதிச்சிருவாரு, உண்டு இல்லைன்னு பார்த்துருவாரு. அவர் மிகப்பெரிய வில்லனாக சத்யராஜ், ரகுவரன், அந்த யார்ப்பா முன்னாடி எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தாரு அவரு, அத்தனை பேரை விட மோசமான வில்லனாக நம்ம சித்தரிச்சு வச்சிருக்கிறோம் சிவபெருமானை. சிவபெருமான் யார் என்றால், என்னை பித்தா என்று பாடு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலாம் எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தொன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாயி நீ அல்லேன் எனலாமே. உனக்கு நான் அடிமை என்று அடிமை என்று சொல்லாம இருக்க முடியுமா? நான் உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு நான் அடிமை என்ற அர்த்தம். அப்படி நமக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ளப்பட்டு திருமுறை 7 துவங்கப்பட்டது அந்த ஊர்ல. அவ்வளோ ஒரு புனிதமான ஊர். அந்த ஊர்ல தான், திருவண்ணைநல்லூரில் தான் மெய்கண்டாரும் ஞானம் அடைந்தார். எங்கேயோ பெண்ணாகரத்துல பிறந்த குழந்தை இங்க வந்துதான் ஞானம் அடையணும்னு இருந்திருக்கு. இந்த ஊர்ல ஞானம் அடையுது. எங்க நின்று சுந்தரர் பாடினாரோ அந்த இடத்துல இருந்து இந்த குழந்தை ஞானம் அடைஞ்சிருக்கு. கோவில் இருக்கு, கோவிலுக்கு முன்னால மெய்கண்டாருடைய திருமடம் இருக்கு, அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஆதலால் திருவண்ணைநல்லூருக்கு அனைவரும் ஒரு முறையாவது சென்று வழிபடுவோம், 100 முறை சென்றும் வழிபடலாம். 12 திருமுறைகளில் முதல் திருமுறையை நமக்கு அருளியது திருஞான சம்பந்தர் என்ற குழந்தை. 14 சாத்திரங்களில் முதன்மையான நூலான சிவஞான போதத்தை அருளியது மெய்கண்டார் என்ற குழந்தை. இப்படி சைவத்தின் கருவூலமாகிய திருமுறைகளும் சாத்திர நூல்களும் முதலில் அருளப்பட்டிருப்பது. முதல்ல அந்த படத்துல முன்னாடி நிற்கிறது சின்ன குழந்தைகள் தான், 2-3 வயது உடையது. அது உள்ள நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டாம். 2ஆ 3ஆ, ஒரு புத்தகத்துல 2.25ன்னு போட்டிருக்கு, நீங்க 2ன்னு போட்டிருக்கீங்க. அப்படிலாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் ரிசர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியது. அது 2 வயதா இருந்தானே 2.5 வயதா இருந்தானே, உன் வயதை விட கம்மியான வயதுலயே அது சொல்லிடுச்சு. அந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சா போகும். 3 வயதுடைய குழந்தைகள் மூலம்தான். இதன் மூலம் உடல் வயது வளர்ச்சி வேறு, ஆன்மாவின் அறிவு வளர்ச்சி வேறு. உடல் வயது வளர்ச்சி, இப்போ எனக்கு 55 வயசு 55 வயசு எனக்கு அப்படின்னா, இன்னொரு 40 வயதுல ஒருத்தர் இருந்தா அவரை விட எனக்கு நிறைய தெரியும்னு அர்த்தம் கிடையாது. அவரை விட இன்னொரு 10 வருஷம் நான் கூட வாழ்ந்திருக்கிறேன்னு தான் அர்த்தமே தவிர வேற எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் அதுல கிடையாது. அதனாலதான் உடல் வளர்ச்சி வேற, அறிவு வளர்ச்சி வேற. திருஞான சம்பந்த பெருமான் 2 வயதிலேயே பாடுறாருன்னா, முந்தைய பிறவிகளில அவர் இதை விட உயர்ந்த நிலையில அவர் இருந்திருந்து அதோடைய தொடர்ச்சியாக இப்போ அவர் பரிணமிக்கிறார். அது 2 வயதிலே நடந்துருச்சு. அதனால நம்ம வயதை பார்த்து 2 வயது குழந்தைன்னா ஒன்றும் தெரியாது, 80 வயசு கிழவன்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பதி பசு பாசம் யாருக்கு தெரியுமோ அவன் தான் அறிவாளி, அவன் தான் பகுத்தறிவாளன். பதின்னு ஒன்று இருக்கு, பசு என்று ஒன்று இருக்கு, பாசம் என்று ஒன்று இருக்கு, பாசத்துல ஆணவம் கண்மம் மாயைன்னு ஒன்று இருக்கு, மாயையில சுத்தமாயி அசுத்தமாயி பிரகிருதி மாயின்னு இருக்கு. இப்படி பகுத்து அறிபவனுக்கு பெயர் தான் பகுத்தறிவாளன். ஒண்ணுமே இல்லை, கடவுள் இல்லை, இல்லை இல்லை இல்லவே இல்லை, இதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேரா? அவன் இல்லை இல்லல்லை அப்படி ஏதாவது கொஞ்சம் பகுத்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 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 இதை பகுக்கவே இல்லையே, சொல்றதுக்கு எதுக்கு பகுத்தறிவாளன்னு பேர்? காரி துப்பணும். யாரு பகுத்தறிவாளன் கொடுக்குறாங்க பட்டம் உனக்கு? பகுத்து அறிவதுன்னா என்ன? பகுத்து அறிவது நம்ம தான் அறிகிறோம். அதுக்கு நமக்கு தான் பகுத்தறிவாளன் பட்டம் கொடுக்கும். யாரெல்லாம் திருநீர் வச்சு சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பகுத்தறிவாளர்கள்னு பட்டம் கொடுக்கும். உடல் வயது வளர்ச்சி வேறு, ஆன்மாவின் அறிவு வளர்ச்சி வேறு என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளார் சிவபெருமான். அளவிலே இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். மிக அற்புதமான பாடம், அற்புதமான பயணம், அற்புதமான ரெகக்னேஷன். எப்போதுமே போட்டியின் முடிவுல ஜெயிக்கிறது 15வது அழகுல தான் கைலை அறக்கட்டளையில் கூட பட்டம் கொடுக்குறாங்க. ஆனா அதை விட உயர்ந்த பட்டத்தை முதல் அழகிலேயே நம்ம பெற்று விட்டோம். ஏனென்றால் இந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டோம். இந்த பாடத்தை படிக்கிற கூட்டத்துல நம்ம வந்துட்டோம். படிக்கிற குவாலிஃபிகேஷன் நம்ம பெற்று விட்டோம், எஸ்எஸ் நம்பர் பெற்று விட்டோம். அப்படிங்கிறதே இது ஒரு பெரிய ரெகக்னேஷன் தான். இதுவே ஒரு டாக்டர் முனைவர் பட்டம் பெற்றதற்கு சமம் தான். இனிமே படிக்க போறது அதோடைய தொடர்ச்சி.
எத்தனையோ கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கின்றாங்க. அதில் எத்தனை பேருக்கு பதி பசு பாசம் தெரியுங்கிறத நீங்கள் ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் 20 பேர் இருந்தாங்கன்னா அந்த 20 பேரில் எத்தனை பேருக்கு பதி பசு பாசம் தெரியும்னு பாருங்க. வாசல்ல போய் நில்லுங்க, ஒரு 20 பேரை கவுண்ட் பண்ணுங்க. முதல்ல போறவர் யாரு? ஐயா ஒரே ஒரு நிமிஷம், பதி பசு பாசம்னா என்னன்னு தெரியுமா கேளுங்க. தெரியும்னு சொன்னா டிக் போட்டுக்கோங்க, தெரியலைன்னா கிராஸ் போட்டுக்கோங்க, ஓகே போங்க. அடுத்த ஐயா 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 ஒரே நிமிஷம், பதி பசு பாசம் உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு 100 பேரை கேளுங்க, எத்தனை பேர் தெரியும்னு சொல்றாங்க பாருங்க. 99 பேர் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும். இப்ப யார் விஐபி? அப்படி நாம் விஐபி ஆகிவிட்டோம். இந்த பாடத்தை படிக்க ஆரம்பித்த உடனே விஐபி ஆயிட்டோம். இனிமே வர்றதெல்லாம் கூடுதல் பெனிஃபிட், போனஸ். இப்போ சம்பளம் கிடைச்சிருச்சு நமக்கு, தொட்டதுனாலேயே நம்ம இந்த கைலாய பரம்பரையில் ஒருவராக ஆகிவிட்டோம். இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்வோம். யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தாக்க நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் தான் இங்கே போட முடியும். இந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக நம்முடைய கைலை அறக்கட்டளையிலே வழிகாட்டி ஆசிரியர்கள்னு எனக்கு அடுத்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் இதே பாடத்தை இன்னொரு தடவை உங்களுக்கு திரும்ப நடத்துவாங்க. அது கூகுள் மீட்டில் நடத்துவாங்க. கூகுள் மீட்டில் நீங்கள் ஆசிரியர்கிட்ட பேசலாம், அவர் பதில் சொல்லலாம், நீங்கள் திரும்ப பதில் சொல்லலாம். இன்ட்ராக்டிவாக அது பண்ண முடியும். இது இன்ட்ராக்டிவ் பண்ண முடியலை. அதனால தான் அந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு இந்த பாடத்தை திரும்பவும் நடத்துவார்கள். இந்த வீடியோவும் யூடியூப்லேயே இருக்கும். எப்போ வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எந்த ஒரு ஃபீஸோ இல்லை மெம்பர்ஷிப் இருந்தால் தான், லாகின் பாஸ்வேர்டு இருந்தால் தான் இதை பார்க்க முடியும்னு கிடையாது. இது இறைவனால் அருளப்பட்ட இந்த ஞானம். நம்ம இதை கொடுக்கறதே நமக்கு ஒரு பரிசு தான், அதுவே நமக்கு ஒரு சம்பளம் தான், அதுவே நமக்கு ஒரு வருமானம் தான். இது தவிர இன்னொரு பண வருமானம் நமக்கு எதுக்கு என்பதால் கைலை அறக்கட்டளையின் அனைத்து திட்டங்களும், யாராவது ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ஃபீஸ் இருக்கு, காசு வாங்குறாங்கன்னு சொன்னா எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுங்க, 9445070511. அந்த மாதிரி நம்ம கைலை அறக்கட்டளை